ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு கிளாஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கெம் சொல்யூஷன்ஸ் நீட் அகாடமியில் அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சார் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதில் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சாப்டர் கொடுத்துருந்தாங்க, ஃபிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1. ஸோ அதில் கெமிஸ்ட்ரியில் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சாப்டர் வந்து சார் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவோம்னா அந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சாப்டர் நேம் வந்து சம் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. ஸோ அதில் ஒவ்வொரு கான்செப்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். அது உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற வீடியோவில் என்ன ஆகும்னா அப்லோட் ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்ட். சரி, இந்த மோல் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான கான்செப்ட். நம்ம அடிக்கடி மோல் கான்செப்ட் பற்றி நம்ம படிச்சிருப்போம். சரி, இப்போ மோல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம சிம்பிளாக? ஸோ மோல் அப்படிங்கிற டேர்ம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? மோல் அப்படின்னா சிம்பிளாக என்ன சொல்லலாம் அதை? ஸோ மோல் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு SI யூனிட். அது ஒரு SI யூனிட் டு மெஷர் amount of substance. ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு SI யூனிட் தான் என்னதுன்னா மோல்னு சொல்லுவோம். CGS யூனிட்டில் எதில் சொல்லுவோம்? கிராமில் இல்லை கிலோகிராமில் சொல்லுவோம். பட் SI யூனிட்டில் எப்படி சொல்லணும் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எதில் மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா மோலில் தான் மெஷர் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக மோல்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் அன் SI யூனிட் டு மெஷர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். வேறு எப்படி மோலை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோம்ல 1 பேர். ஸோ 1 பேர் அப்படின்னா அதை நம்ம நம்பர் 2ன்னு சொல்லுவோம். 2 நம்பர் இருந்தால் 1 பேர்னு சொல்லுவோம். ஸோ 1 டசன் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு நம்பர் வச்சுருக்கோம் 12 அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி 1 மோல் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ என்ன நம்பர்னா 6.023 இன்ட்டு 10⁻23. இதுதான் 1 மோலுக்கான நம்பர். இப்போ 1 டசன் ஆப்பிள் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆப்பிள் இருக்கும். அப்போ 1 மோல் ஆப்பிள் அப்படின்னா அதில் 6.023 10⁻23 ஆப்பிள் சேர்ந்தது தான் என்னது 1 மோல் ஆப்பிள் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நம்பரை தான் என்ன நம்பர்னு சொல்கிறோம் அப்படின்னா அவகேட்ரோஸ் நம்பர்னு சொல்லுவோம். அவகேட்ரோஸ் நம்பர், அதை ஷார்ட்டாக இந்த மாதிரி NA அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 1 மோல் அப்படின்னா கண்டிப்பாக அதில் எவ்வளோ ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கணும்? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கணும். அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக அது என்ன சொல்லலாம் அப்படின்னா 1 மோல் நம்ம சொல்லலாம். சரியா? அப்போ 1 மோல் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா 1 மோல் இஸ் referred as substance containing Avogadro number of particles. ஸோ எதுலலாம் அவகேட்ரோஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 1 மோல்னு சொல்லலாம். இதுவாக இருந்தாலும் சரி அதில் கண்டிப்பாக எவ்வளோ நம்பர் இருக்கணும்? அவகேட்ரோ நம்பர் இருக்கணும். அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா 1 மோல்னு சொல்லலாம். எப்படி 12 இருந்தால் டசன்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி அவகேட்ரோஸ் நம்பர் இருந்தாலே என்ன சொல்லலாம்? அதை 1 மோல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் மோல். ஸோ ஃபஸ்ட்டு மோல் என்ன பார்த்தோம்? மோல் அப்படிங்கிறது ஒரு SI யூனிட் டு மெஷர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு ஒன்று பார்த்தோம். ஸோ செகண்ட் மோல்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 மோல்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குமா? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் அவகேட்ரோ நம்பர். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.022 இன்ட்டு 10⁻23 அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லாமே எடுத்துக்கலாம். அது ஒரு ஃபிப்னாச்சி சீக்வன்ஸ் மாதிரி தான். 2 நம்பர் எதை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டு தான். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோல்னு சொல்கிறோம். வேறு எப்படி மோலை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆட்டம் இல்லை ஒரு மாலிகுலோடைய எக்ஸாக்ட் மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1 மோலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு ஆட்டம் இல்லை மாலிகுலோடைய எக்ஸாக்ட் மாலிகுலர் மாஸ் இல்லை அட்டாமிக் மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1 மோலுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை வச்சு ஃபர்தராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம், பார்ப்போம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மாஸ் வச்சு பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ ஒரு ஆட்டமோடைய மாஸ் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த ஆட்டமில் உள்ள புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். எலக்ட்ரான்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதாவது நியூக்ளியஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒரு ஆட்டமோடைய மாஸ் எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா நியூக்ளியஸ் வச்சு தான் சொல்ல முடியும். சரிங்களா?
சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கார்பன் ஆட்டம் இருக்கு. இந்த கார்பன் ஆட்டமுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 6, மாஸ் நம்பர் வந்து 12. அட்டாமிக் நம்பர் என்னவோ அதுதான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த கார்பன் ஆட்டம்ல எத்தனை புரோட்டான் இருக்கு அப்படின்னா 6 புரோட்டான் இருக்கு, 6 எலக்ட்ரான் இருக்கும். அதை நம்ம எடுக்க வேணாம், மாசுக்கு தேவையில்லை. ஸோ நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடச்சிடும், நியூட்ரான்ஸ் கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 நியூட்ரான் இருக்கு. அப்போ கார்பன் ஆட்டம்ல பார்த்தீங்கன்னா 6 புரோட்டான் இருக்கு, 6 நியூட்ரான் இருக்கு. ஸோ இதோடைய மாஸை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா கார்பன் ஆட்டமுடைய மாஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா கிடச்சிரும். சரி, மாஸ் ஆஃப் 1 புரோட்டான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா மாஸ் ஆஃப் 1 புரோட்டான் வந்து எதுக்கு ஈக்குவல்னா 1.67 இன்டூ 10 to the power of -24 கிராம். இதுதான் மாஸ் ஆஃப் 1 புரோட்டான். அப்போ மாஸ் ஆஃப் 1 நியூட்ரான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சேம் வேல்யூ தான். மாஸ் ஆஃப் புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் மாஸ் எப்படி இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். 1.67 இன்டூ 10 to the power of -24 கிராம் தான் மாஸ் ஆஃப் நியூட்ரான். ஸோ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்லுவோம். இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம்னா 1 AMU அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்போ 6 புரோட்டான் இருக்கு, 6 நியூட்ரான் இருக்கு. ஸோ ரெண்டுக்குமே மாஸ் சேம் வேல்யூ தான். மொத்தமாக என்ன பண்ணலாம் 12ன்னு போட்டுக்கலாமா. இதோடைய மாசும் சேம் தானே. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணி இதால் என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 12 இன்டூ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கு 1.67 இன்டூ 10 to the power of -24 கிராம். இதை நம்ம என்ன சொன்னோம் 1 AMUன்னு சொன்னோமா. மொத்தமாக ஆன்சர் என்ன வரும் 12 AMUன்னு வரும். அதாவது இது இதோட வேல்யூ மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டமுடைய வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 12 AMUன்னு கிடைக்குது. அது எத்தனை புரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்குன்னு பாருங்க. அதை ஆட் பண்ணி AMUல என்ன பண்ண போறீங்கன்னா மல்டிப்ளை பண்ண போறீங்க, 12 AMUன்னு கிடைக்குது. சரி, அப்போ 1 AMU அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதாவது மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம் வந்து 12 AMU கிடைக்குது. அப்போ இங்கே 1 AMU வரணும். அதாவது 1 AMU எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இது என்ன பண்ணலாம், இங்கே கொண்டு வரலாமா. அப்போ கொண்டு வந்தீங்கன்னா 12 இருக்காது, இங்கே வரப்போ என்ன ஆகும் 1/12 ஆகுமா. ஸோ 1/12 ஆஃப் இங்கே என்ன இருக்கு மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம் இருக்கா, 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம். இதுதான் 1 AMUவோட வேல்யூ. சரிங்களா, அதாவது மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம் வந்து 12 AMU அப்படின்னா 1 AMU எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1 AMU இந்த சைடு 1 வரணும். அப்போ 12 என்ன பண்ணலாம், கீழே கொண்டு வரலாமா. 12 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 1 AMU ஈக்குவல் டு 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம் அப்படின்னு வந்துடும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் போவோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, சரி அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம். முன்னாடி கண்டுபிடிச்சது வந்து மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம் கண்டுபிடிச்சோம், அதாவது இண்டிவிஜுவல் 1 கார்பன் ஆட்டம் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஒரு கார்பன் ஆட்டம் வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளோ 12 AMU நமக்கு தெரியும். அப்போ 1 மோல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், 1 மோல்னா எவ்வளோ கார்பன் ஆட்டம் இருக்கணும், அவகேட்ரோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்கணுமா. அப்போ தானே 1 மோல் நம்ம சொல்லுவோம். சரி, அப்போ 1 மோல் அப்படிங்கிறது ஒரு கார்பன் ஆட்டம் மாஸ் எவ்வளோ 12 AMUன்னு கிடச்சிதா. அப்போ 1 மோல் அப்படிங்கிறப்ப அதில் எவ்வளோ கார்பன் ஆட்டம் இருக்கும், அவகேட்ரோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குமா. அதால் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணலாம். 6.023 இன்டூ 10 to the power of 23 இதால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஏன் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இது வந்து என்னது, இது வந்து மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம். நம்ம கண்டுபிடிக்க போகிறது மாஸ் ஆஃப் 1 மோல் கார்பன் ஆட்டம். அப்போ 1 மோல் அப்படிங்கிறப்ப ஒரு கார்பன் ஆட்டம் வேல்யூவோட அவகேட்ரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது 1 மோலுக்கு மாறிடும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணியிருக்கும். ஸோ அப்போ 12 இன்டூ AMU வேல்யூவோட நமக்கு தெரியும் 1.67 இன்டூ 10 to the power of -24 கிராம் இன்டூ 6.023 இன்டூ 10 to the power of 23. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா 12 கிராம்னு ஆன்சர் கிடைக்கும். 12 கிராம்னு கிடைக்கும். இது எதோட வேல்யூ அப்படின்னா மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம்.
முன்னாடி கண்டுபிடிச்சது வந்து மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம். இப்போ கண்டுபிடிச்சது வந்து மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஒரு கார்பன் ஆட்டமுக்கு மாஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எதில் சொல்லலாம் அப்படின்னா ஏஎம்யூவில் சொல்லலாம். 12 ஏஎம்யூன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 1 மோல்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது அவகேட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எதில் கிடைக்கிது அப்படின்னா கிராமில் கிடைக்கிது. ஸோ 12 கிராம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நியூமரிக்கல் வேல்யூ சேமாக தான் இருக்குது, ஆனால் யூனிட் என்ன ஆகுதுன்னா இங்கே மாறுது. ஸோ இதுதான் மாஸ், இதுதான் அட்டாமிக் மாஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி கண்டுபிடிச்சது மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம், அதோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிதுன்னா 12 AMU. ஸோ இப்போ கண்டுபிடிச்சது மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம், அது 12 கிராம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்து மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் மாலிகுல் எடுத்துப்போம். இந்த வாட்டர் மாலிகுல்ல ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஒரு ஆக்சிஜன் ஆட்டமுடைய மாஸ் வந்து எவ்வளோனா 16 கிராம் வரும். ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. 2 ஹைட்ரஜன் ஆட்டமுடைய மாஸ் வந்து 1 வரும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 16. ஸோ இங்கே வந்து 2. ஸோ அப்போ ஆட் பண்ணோம்னா 18 கிராம்னு கிடைக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆட்டமோ இல்லை மாலிகுலுடைய எக்ஸாக்ட் மாஸ் என்ன வருதோ அதான் என்னதுன்னா 1 மோல்னு சொல்லுவோம். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 18 கிராம் பர் மோல்னு சொல்லலாம். ஏன் கிராம் பர் மோல்னு எழுதுறோம் அப்படின்னா 18 கிராம் வாட்டர் அப்படிங்கிறது எத்தனை மோல் வாட்டர்? 1 மோல் வாட்டர் தானே. ஸோ ஒரு வாட்டர் மாலிகுலோடைய மாஸ் எவ்வளோ வருதுன்னா 18 கிராம் கிடச்சிது. அப்போ அது எத்தனை மோலாக இருக்கும்? கண்டிப்பாக 1 மோலாக தான் இருக்கும். அப்போ எழுதுறப்ப மாலிகுலர் மாஸை நீங்கள் எதில் சொல்லணும் அப்படின்னா கிராம் பர் மோலில் தான் சொல்லணும். அதான் யூனிட். ஸோ மாலிகுலர் மாஸை ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப நீங்கள் கிராம் பர் மோலில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். சப்போஸ் மில்லிகிராமோ கிலோகிராமோ கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை கிராம் பர் மோல் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கணும். ஸோ இதுதான் யூனிட் மாலிகுலர் மாஸுக்கு. அப்போ 36 கிராம் வாட்டர் எத்தனை மோலாக இருக்கலாம் அப்படின்னா 2 மோலாக தானே இருக்க முடியும். நமக்கு தெரியும் 1 மோல் வாட்டருடைய வேல்யூ எவ்வளோ கிடச்சிது? 18 கிராம் பர் மோல்னு கிடச்சிது. அப்போ 36 கிராம் பர் மோல் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? 2 மோலாக தானே இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறோம். சரி, அப்போ 1 மோல் வாட்டருடைய வெயிட் எவ்வளோ கிடச்சிது? 18 கிராம் கிடச்சிது. அதில் எவ்வளோ வாட்டர் மாலிகுல் இருக்கும்? 1 மோல்னாலே கண்டிப்பாக எவ்வளோ வாட்டர் மாலிகுல் இருக்கணும்? அவகேட்ரோ நம்பர் இருக்கும். 6.023 × 10⁻23 வாட்டர் மாலிகுல் அதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா 1 மோல் தானே. 1 மோல் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதில் எவ்வளோ இருக்கணும்? அவகேட்ரோ நம்பர் தான் கண்டிப்பாக அதில் இருக்கணும். சரி, அப்போ 2 மோல் வாட்டர் மாலிகுலாக இருந்துச்சுன்னா, சார் 2 மோல் வாட்டராக இருந்துச்சுன்னா அது வந்து 36 கிராம் வரும். அப்போ அதில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கணும்? 1 மோல் அவகேட்ரோ நம்பர்னா 2 மோல் 2 × அவகேட்ரோ நம்பர். அப்போ 12.046 × 10⁻23 வாட்டர் மாலிகுல்ஸ் அதில் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து மாலிகுல்ஸ். வந்து ஆட்டம்ஸ் பற்றி பார்க்கல, மாலிகுல்ஸ் பார்த்தா ஆட்டம்ஸ்னால் கண்டிப்பாக இவ்வளோ இருக்காது. ஏன்னா ஒரு வாட்டர் மாலிகுல்லே 3 ஆட்டம் இருக்குல்ல, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா. நம்ம இங்கே மாலிகுலை பற்றி மட்டும் தான் பார்க்குறோம். அப்படிங்கப்ப இவ்வளோ மாலிகுல் இருக்கும். அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல் 1 மோலில் இருக்கும். 2 மோலில் 2 × அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதில் இருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து இப்போ இந்த மாதிரி மாலிகுலர் மாஸ்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இண்டிவிஜுவல் அட்டாமிக் மாஸ் தெரியணும். அட்டாமிக் மாஸ் எழுதி போடுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். எதெல்லாம் மோஸ்ட் காமனாக கேட்பாங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதி போடுறேன். ஸோ ஹைட்ரஜனுக்கு மாஸ் வந்து 1, ஹீலியமுக்கு மாஸ் வந்து 4, லித்தியமுக்கு மாஸ் வந்து 7, கார்பனுக்கு 12. எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் எழுதி போடுறேன். நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16, ஃப்ளூரினுக்கு 19, சோடியம் 23, மெக்னீஷியம் 24, அலுமினியம் 27, சிலிக்கான் 28, பாஸ்பரஸ் 31, சல்ஃபர் 32, குளோரின் 35.5, பொட்டாசியம் 39, கால்சியம் 40. அடுத்து புரோமின் வந்து 80, அயோடின் வந்து 127,
காப்பருக்கு 63.5, சில்வருக்கு 108. இதெல்லாம் மோஸ்ட் காமனாக கேட்கக்கூடிய எலமெண்ட்ஸ். இதை தாண்டி பெரிய பெரிய எலமெண்ட்ஸ் அந்த கொஸ்டினில் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்கன்னா கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஆட்டமுடைய அட்டாமிக் மாஸ். ஸோ இதை வச்சு மாலிகுலர் மாஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக ஒவ்வொரு ஆட்டம் ஆட் பண்ணி மாலிகுலர் மாஸ் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா கால்குலேட் பண்ணிடலாம். சரி, இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் மறந்து போச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இப்போ கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6 தானே, இதை ட்வைஸ் பண்ணால் உங்களுக்கு 12 வரும். ஸோ அதுதான் கார்பனுடைய மாஸாக இருக்கும். இப்போ லித்தியமுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 3, இதை ட்வைஸ் பண்ணிங்கன்னா 6 வரும். பட் இந்த நம்பர் ஆட் நம்பர்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா +1 பண்ணணும். அப்போ உங்களுக்கு 7 கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாஸ்பரஸுக்கு அட்டாமிக் மாஸ் உங்களுக்கு தெரியல, அட்டாமிக் நம்பர் தெரியும். அப்போ அட்டாமிக் நம்பர் வந்து 15 வரும். இதை ட்வைஸ் பண்ணிங்கன்னா 30. ஸோ இது ஆட் நம்பர்னால +1 பண்ணிங்கன்னா 31 வரும். ஸோ பாஸ்பரஸுக்கு இங்கே 31 வந்து கரெக்டாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 20 வரைக்கும் அப்ளை ஆகும். அதுக்கு மேலே என்ன ஆகாதுன்னா அப்ளை ஆகாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு ஒத்து வராது, குளோரினுக்கு ஒத்து வராது. சும்மா ஒரு சின்ன ட்ரிக்கு மாதிரி தான், இது ரூல்லாம் கிடையாது. ஒரு சின்ன ட்ரிக்கு மறந்து போச்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியம் இருக்கு இல்லையா, சோடியமுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 11, இதை ட்வைஸ் பண்ணால் 22. இது ஆட் நம்பர்னால +1 23 வரும். ஸோ அதுதான் இங்கே மாஸாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மறந்து போச்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு மாலிகுலர் மாஸ் என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாஸ் என்ன பண்ணுங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ மாலிகுலர் மாஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்பன் டை ஆக்சைடுக்கு மாலிகுலர் மாஸ் கேட்குறாங்க. 2 ஆக்சிஜன் இருக்கா, ஸோ 2 × ஒரு ஆக்சிஜனுக்கு 16 தானே, அப்போ 32 வரும். ஒரு கார்பன் இருக்குது, ஸோ 1 × 12, ஸோ 12 ஆட் பண்ணிங்கன்னா 44 கிராம் பர் மோல். எழுதுகிறப்ப கிராம் பர் மோல்னு எழுதி பழகுங்க, ஏன்னா அதுதான் மாலிகுலர் மாஸுக்கு யூனிட். 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது 1 மோல் கார்பன் டை ஆக்சைடுனால நீங்கள் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும், 44 கிராம் பர் மோல் தான் எழுதணும். சரிங்களா? சரி, அடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது. ஸோ 4 ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜனுக்கு 16, அப்போ 4 ஆக்சிஜனுக்கு 64 வரும். ஒரு சல்ஃபர் இருக்குது, அதுக்கு 32, ஸோ 32. அடுத்து 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து 2 வரும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 98 கிராம் பர் மோல் வரும். ஸோ இதுதான் சல்ஃபியூரிக் ஆசிடோடைய மாலிகுலர் மாஸ். இந்த மாதிரி ஈஸியாக என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து 1 மோல் சாக் பீஸ் தேவைன்னு கேட்குறேன். ஸோ 1 மோல் சாக் பீஸ் தேவைன்னு ஏதோ ஸ்டூடெண்ட் அப்படி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்குறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ கிராம் வெயிட் எடுத்து கொண்டு வரணும் அப்படின்னா, சாக் பீஸோட மாலிகுலர் ஃபார்மில் வந்து CaCO3 தானே, கால்சியம் கார்பனேட். இதுக்கு நிறைய பேர் இருக்குது. மார்பிள்னு சொன்னாலும் CaCO3 தான், லைம்ஸ்டோன்னு சொன்னாலும் CaCO3 தான், அது மாதிரி சாக் பீஸ்ன்னு சொன்னாலும் CaCO3 தான். ஸோ இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் இருக்குது. சரி, இப்போது இதில் 3 ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜனுக்கு 16, அப்போ 3 ஆக்சிஜனுக்கு வந்து 48 வரும். ஒரு கார்பன் இருக்குது, அதுக்கு 12, ஸோ 12. ஒரு கால்சியம் இருக்குது, ஒரு கால்சியமுக்கு 40, ஸோ 40. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 100 கிராம் பர் மோல் வரும். அப்போ எனக்கு 1 மோல் சாக் பீஸ் தேவை அப்படின்னா நான் எவ்வளோ வெயிட் எடுக்கணும், 100 கிராம் வெயிட் எடுத்தேன் அப்படின்னா அது வந்து 1 மோல் சாக் பீஸாக போயிடும். 50 கிராம் வெயிட் எடுத்தேன் அப்படின்னா அது 1/2 மோல் சாக் பீஸாக போகும். அப்போ 1 மோல் சாக் பீஸில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கணும், அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கணும். அது 1 மோல் எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, அதில் கண்டிப்பாக எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கணும், அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கணும். அது சாக் பீஸாக இருந்தாலும் சரி, ஆப்பிளாக இருந்தாலும் சரி, சாக்லேட் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, 1 மோல்னாலே கண்டிப்பாக எவ்வளோ இருக்கணும், அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதில் இருக்கணும். இருந்தால் தான் அது என்னது 1 மோல்னு கன்சிடர் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? சரி, இப்படி தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் ஈஸியாக என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஐசோடோப்ஸ்லாம் கொடுப்பாங்க. நமக்கு தெரியும் ஐசோடோப்ஸ் பற்றி படிச்சிருப்போம். ஸோ ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் வந்து எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோடோப்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜனுக்கே பார்த்தீங்கன்னா 3 ஐசோடோப் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 1,
ஸோ ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 2 1. ஸோ ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 3 1. ஸோ இதுக்கு பேர் வந்து புரோட்டியம்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து டியூட்ரியம். ஸோ இதுக்கு பேர் வந்து ட்ரிட்டியம். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோடோப் இருக்குது. இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது ஹெச்ன்னு தான் கொடுத்துருப்பாங்க. டியூட்ரியம்னா டி, ட்ரிட்டியம்னா 3. அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான், சேமாக இருக்கும். மாஸ் நம்பர் மட்டும் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோடோப்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ வாட்டருக்கு மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ எவ்வளோ வேல்யூ வந்துச்சுன்னா 18 கிராம் பர் மோல் வந்துச்சு. இது நார்மல் வாட்டர். இப்போ சம்டைம்ஸ் கொஸ்டினில் வந்து ஹெவி வாட்டர்னு கொடுப்பாங்க. ஹெவி வாட்டர்னால் அதோடைய ஃபார்முலா வந்து D2O. இங்கே ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா டியூட்ரியம் இருக்குது. அப்போ மாஸ் கண்டிப்பாக என்ன ஆகும்னா மாறும். ஆக்சிஜனுக்கு 16 தான், அது மாறாது. ஒரு டியூட்ரியமுக்கு 2 தானே மாஸ். அப்போ 2 டியூட்ரியமுக்கு என்ன வரும், 4 தானே வரணும். ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 20 கிராம் பர் மோல் வரும். ஸோ நார்மல் வாட்டருக்கு மாலிகுலர் மாஸ் வேறு, ஹெவி வாட்டருக்கு மாலிகுலர் மாஸ் வேறு. எதனால மாலிகுலர் மாஸ் மாறுதுன்னா இங்கே ஹைட்ரஜனோட ஐசோடோப் இங்கே வேறு வேறு இருக்குது. ஆக்சிஜனோட ஐசோடோப் இங்கே என்ன ஆகலை அப்படின்னா மாறலை. சரிங்களா? அது மாதிரி கார்பனுக்கு ஒரு சில ஐசோடோப் இருக்கும். கார்பனுக்கு வந்து கார்பன் 612 ஒன்று இருக்கும். அது மாதிரி கார்பன் 614 ஒன்று இருக்கும். இந்த மாதிரி 2 ஐசோடோப் இருக்குது. ஐசோடோப்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டு மேலே சூப்பர் ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா 14ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னு நடத்தும், ஐசோடோப் இருக்குன்னு நடத்தும். இப்போ 2 ஆக்சிஜன் இருக்கா, ஸோ 2 × 16 போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், 32 போட்டுடலாம். இங்கே என்ன 1 × 12 தானே போடுவோம். பட் இங்கே என்ன இருக்குது, 14 இருக்கனால இதை 14 போட்டு ஆட் பண்ணி 46 கிராம் பர் மோல் வரும். 44 கிடையாது. நார்மல் கார்பன் டை ஆக்சைடுக்கு 44 கிடச்சிருக்கும். இங்கே ஐசோடோப் ஆஃப் கார்பன் இருக்கனால 46 கிடைக்கிது. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லைனா இப்படி கொடுப்பாங்க, CO2 போட்டு இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸ்டார் போட்டாங்கன்னா அங்கே என்ன இருக்குது, ஐசோடோப் ஆஃப் கார்பன் இருக்குன்னு நடத்தும். மோஸ்ட்லி ஸ்டார் வராது. ஏன்னா ஒரு சில இடங்கள் 2-3 ஐசோடோப் இருக்குது. என்ன மாஸ் இருக்குது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? மோஸ்ட்லி ஸ்டார் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி மாஸ் கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்தா அதுக்கு அர்த்தம் வேறு. இப்படி கொடுத்தாங்கன்னா அது 14 CO2. இது ஐசோடோப் கிடையாது. இந்த மாதிரி மேலே சூப்பர் ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அது ஐசோடோப்பாக கன்சிடர் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறதுல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மீத்தேன் இருக்குல்ல, மீத்தேனுக்கு மாலிகுலர் மாஸ் கேட்குறாங்க. கார்பனுக்கு 12, 4 ஹைட்ரஜனுக்கு 4, அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 16 கிராம் பர் மோல் வரும். இப்போ இதே CD4ன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஹைட்ரஜனுக்கு பதிலாக இங்கே டியூட்ரியம் இருக்குது. அப்போ கார்பனுக்கு 12 தான், 4 டியூட்ரியம் இருக்கா, அப்போ என்ன வரும், 8 வருமா. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 20 கிராம் பர் மோல் வரும். ரெண்டு வேறு வேறு மாலிகுல் தான். இங்கே ஐசோடோப் மாறினாலும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மாலிகுலர் மாஸ் இங்கே என்ன ஆகுதுன்னா மாறுது. வேறு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இதில் கிடையாது. சரி, ஸோ இதான் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறது. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மோல்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே மோல் கான்செப்ட் தான். எப்படி இந்த மோலை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது ஸ்மால் என். ஸோ ஸ்மால் என்னன்னு கொடுத்தாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு அர்த்தம். சரி, என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ்னாலும் சரி மோலார் மாஸ்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். மாலிகுலர் மாஸ் இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா மோலார் மாஸ்ன்னு சொல்லிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாஸ் வெயிட் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான். சரிங்களா? மாஸ்ன்னு கொடுத்தாலும் சரி வெயிட்னு கொடுத்தாலும் சரி அர்த்தம் ரெண்டுத்துக்குமே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோஸ் நம்பர். NA அப்படிங்கிறது அவகேட்ரோ நம்பர், ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஸோ தேர்டு ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் வால்யூம் divided by 22.4 liter at STP.
ஸோ இந்த மாதிரி 3 ஃபார்முலா இருக்குது. ஸோ கொஸ்டினில் மாஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மாலிகுல் கொடுத்தா என்ன பண்ணலாம், நீங்கள் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் வால்யூம் கொடுத்தாங்கன்னா தேர்ட் ஃபார்முலா என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மொத்தமாக உங்களுக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் எஸ்டிபின்னு இருக்குல்ல, அந்த எஸ்டிபிங்கிறது என்னன்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். எஸ்டிபிக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கணும். சரிங்களா? இப்போ செல்சியஸ் எப்படி கெல்வினா மாற்றலாம், ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, கெல்வின் ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்சியஸை கெல்வினாக மாற்றலாம். அப்போ இதை கெல்வினாக மாற்றினீங்கன்னா 273 கெல்வின் வரும். இதை வேறு எப்படி தெரிஞ்ச மாதிரி மாற்றலாம் அப்படின்னா அந்த 1 ATM அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரிக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் இல்லையா, இந்த ஹாஸ்பிட்டலில் பிபி செக் பண்ணுறப்ப சொல்லுவாங்கல்ல, ஒரு ஹியூமன் பாடியோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கலாம், 80லேருந்து 120 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அட்மாஸ்பியர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர். அப்போ எஸ்டிபின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷரில் 1 மோல் ஆஃப் எனி லிக்விட் ஆர் கேஸை மெஷர் பண்ணால் எவ்வளோ வால்யூம் இருக்கும், 22.4 லிட்டர் இருக்கணும். அதாவது அட் எஸ்டிபி இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷரில் 1 மோல்னா அதோடைய வால்யூம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 22.4 லிட்டர் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது 1 மோல். அப்போ ஹாஃப் மோல் அப்படின்னா 11.2 லிட்டர் இருக்கணும், அது ஹாஃப் மோல். அப்போ 2 மோல் அப்படின்னா 44.8 லிட்டர் இருக்கணும். இது எப்போனா எஸ்டிபி கண்டிஷனில் தான், அதாவது இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷரில் தான் இந்த கண்டிஷன். வேறு டெம்பரேச்சர் வேறு ப்ரெஷரில் என்ன ஆகாதுன்னா இவ்வளோ வால்யூம் என்ன ஆகாது, கண்டிப்பாக இருக்காது. மேபி என்ன ஆகலாம், வால்யூம் கூட குறைவு என்ன ஆகலாம், அந்த மாதிரி வரலாம். ஸோ இதுதான் இந்த 3 ஃபார்முலாஸ். இந்த நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஃபார்முலாஸ் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ் இந்த 3. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டினில் மாஸ் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மாலிகுல் கொடுத்தா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் கொடுத்தா தேர்ட் ஃபார்முலா என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் இந்த 3 ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க அது. ஸோ நெக்ஸ்ட் சரி, இப்போ பாருங்களேன், இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்ப்போம். கால்குலேட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் present in 0.49 கிராம் ஆஃப் H3PO4. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ கொஸ்டினில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருக்காங்க 0.49 கிராம் ஆஃப் H3PO4. H3PO4 அப்படிங்கிறது பாஸ்போரிக் ஆசிட். ஸோ 0.49 கிராம் பாஸ்போரிக் ஆசிட் இருந்துச்சுன்னா அதோடைய மோல் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி. சரி, இப்போ கொஸ்டினில் கிராம் தானே இருக்குது, மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மாஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் மோல் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ்ன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலா என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கொஸ்டினில் மாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் மாஸ் எவ்வளோ இருக்குது, 0.49 கிராம் இருக்குது. மாலிகுலர் மாஸ் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, H3PO4க்கு மாலிகுலர் மாஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். முன்னாடி கண்டுபிடிச்சவங்க கண்டுபிடிக்கலாம். 4 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ 16, இது 64 வரும். ஒரு பாஸ்பரஸ் இருக்குது 31, ஸோ 31. 3 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ 1, ஸோ இப்போ 3. அப்போ இதுக்கு 98 கிராம் பர் மோல் வருது. இப்போ பாஸ்போரிக் ஆசிடோடைய மாலிகுலர் மாஸ் எவ்வளோ வருதுன்னா 98 வருது. இதை சால்வ் பண்ணணும். இதை ஹோல் நம்பரை மாற்றுங்க. 49 × 10⁻⁻²ன்னு எழுதலாமா, டிவைடட் பை 98 இருக்கா, இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் போகும். அப்போ 1/2 வந்து 0.5 × 10⁻² மோல்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். அப்போ கொஸ்டினில் வந்து மாஸ் கொடுத்தா என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈஸியாக என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சி எழுதிடலாம். சரி, இப்போ அடுத்து கால்குலேட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் present in
12.046 10 to the power of 24 molecules of O2 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் கொஸ்டினில் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த செகண்ட் ஃபார்முலா இருக்குல்ல, செகண்ட் ஃபார்முலா ஈக்குவல் டு நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னா ஆட்டம்ஸ், மாலிகுல்னா மாலிகுல். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது மாலிகுல் தான். அப்போ கிவன் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். சரிங்களா? அப்போ கிவன் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 12.046 into 10 to the power of 24 molecules இருக்குது, டிவைடட் பை 6.023 into 10 to the power of 23 அவகேட்ரோ நம்பர். அப்போ இதை சால்வ் பண்ணணும். ஸோ இது 1 டைம், இது 2 டைம் போகும். ஸோ ரிமைனிங் இங்கே 10 இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 மோல்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக 20 மோல்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்டு, calculate number of moles present in 11.2 liter of N2 at STP. ஸோ கொஷினில் வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ தேர்ட் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் மோல் ஈக்குவல் டு given volume divided by 22.4 liter at STP. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் எஸ்டிபி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுத முடியும். கண்டிப்பாக எஸ்டிபி கொடுத்துருவாங்க, கொடுத்தா தான் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள். ஸோ கிவன் வால்யூம் வந்து 11.2 லிட்டர் இருக்குது, டிவைடட் பை 22.4 லிட்டர் இருக்குது. ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 இது 2, அப்போ வந்து உங்களுக்கு 0.5 மோல்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்மெட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போட்டிருக்கோம். கொஸ்டினில் மாஸ் கொடுத்தா இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மாலிகுல்ஸ் கொடுத்தா செகண்ட் கொஸ்டின் அப்ளை பண்ணியிருக்கோம், வால்யூமுக்கு தேர்ட் கொஸ்டின் போட்டிருக்கோம். அந்த மாதிரி அப்ளை பண்ணி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மோல்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கொஸ்டினில் வந்து மோல்ஸையும் தாண்டி ஒரு சில கொஸ்டினில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஸோ எப்படி கேட்கலாம் அப்படின்னா கொஸ்டினில் ஒன்று இதெல்லாம் கேட்கலாம் பாசிபிள். ஒன்று நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்கலாம், இல்லைனா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேட்கலாம், இல்லைனா புரோட்டான்ஸ் கேட்கலாம், ஸோ இல்லைனா எலக்ட்ரான்ஸ் கேட்கலாம், நியூட்ரான்ஸ். இந்த மாதிரி எதுனாலும் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கலாம். இதில் எது கேட்டாலும் அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எதை கேட்டாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிச்சிட்டு அவகேட்ரோ நம்பரால் என்ன பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட் தே ஆஸ்க்னு எடுத்துக்கலாம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். இது ஒரு ஃபார்மெட். இதில் எது கேட்டாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஃபார்மெட் அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எது கேட்டாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து அவகேட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ, புரோட்டான்னா புரோட்டான், எலக்ட்ரான்னா எலக்ட்ரான், நியூட்ரான்னா நியூட்ரான் கண்டுபிடிச்சு என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் என்ன ஆகும்னா கிடச்சிடும். சரி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. அவகேட்ரோ நம்பரில் ஈஸியாக என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அடுத்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எலக்ட்ரான் கேட்குறாங்க. புரோட்டானோ எலக்ட்ரானோ கேட்டாங்கன்னா ஃபார் நியூட்ரல் ஆட்டம் ஆர் மாலிகுல். ஒரு நியூட்ரல் ஆட்டமோ ஒரு நியூட்ரல் மாலிகுலோ இருக்கு. ஸோ அதுக்கு புரோட்டான் எலக்ட்ரான் கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக அட்டாமிக் நம்பர் என்னவோ அதுதான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரி, இப்போ நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டு ஃபைண்ட் நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்டாமிக் மாஸையும் அதாவது மாஸ் நம்பரையும் அட்டாமிக் நம்பரையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் ஒரு நியூட்ரல் ஆட்டமாக இருக்கணும். இப்போ ஒரு அட்டாமிக் கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6 அப்படின்னா 6 புரோட்டான் இருக்குது, 6 எலக்ட்ரான் இருக்குது. அது நியூட்ரல் ஆட்டம் தான், ஈஸியாக என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நைட்ரஜன் ஆட்டம் இருக்குல்ல, அதுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 7. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கே ஷெல் எல் ஷெல்னு பிரிப்போம் இல்லையா,
அப்போ எப்படி பிரிப்பீங்க? கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும், மிச்சம் 5 எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? எல் ஷெல்லில் இருக்கும். சரி, இந்த நைட்ரஜன் ஆட்டமில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா 7 எலக்ட்ரான் இருக்குது, 7 புரோட்டான் இருக்குது. அட்டாமிக் நம்பர் என்னவோ அதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் கிடையாது. ஏன் ஸ்டேபிள் கிடையாதுன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? 8 எலக்ட்ரான் இருக்கணும். ஆக்டெட்டை ஒபே பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருந்தால் டபுள் ரூல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒபே பண்ணணும். இது ரெண்டையுமே என்ன பண்ணல அப்படின்னா ஒபே பண்ணல. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? இங்கே 8 எலக்ட்ரான் இருக்கணும், 8 இல்லை அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்? கே ஷெல்லில் 2 எலக்ட்ரானாச்சும் வரணும். அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று, இந்த நைட்ரஜன் ஆட்டம் 3 எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா 8ஆக மாறும், 5 எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா 2ஆக மாறும். 3 வாங்குறது ஈஸியா, 5 கொடுக்கறது ஈஸியானா 3 வாங்குறது தானே ஈஸி. அப்போ அந்த நைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா 3 எலக்ட்ரானை வாங்கிட்டு கெயின் பண்ணிட்டு இது 2,8ஆக மாறும். அப்போ இது ஸ்டேபிளாக மாறிச்சு. எலக்ட்ரானை வாங்கினா மைனஸ், கொடுத்தா ப்ளஸ் தானே. எத்தனை வாங்கியிருக்கா? 3 வாங்கியிருக்கா. அப்போ நைட்ரஜன் என்ன சார்ஜ் வரும்? 3- வரும். ஏன்னா 3 வாங்கியிருக்கு, வாங்கினா மைனஸ், கொடுத்தா ப்ளஸ். நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பாசிட்டிவ் கேரக்டர் தானே. இப்போ கொடுக்குறோம் ப்ளஸ்ஸு, வாங்குகிறோம் மைனஸ், அந்த மாதிரி தான். இப்போ நைட்ரஜன் 3 வாங்கியிருக்கனால 3- மேலே வரும். இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான் இருந்துச்சு, 7 போட்டிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் எத்தனை புரோட்டான் இருக்கும்? 7 புரோட்டான் தான் இருக்கும். ஒரு ஆட்டம் என்ன பண்ணாது? புரோட்டானை கொடுக்கவும் செய்யாது, புரோட்டானை வாங்கவும் செய்யாது. எலக்ட்ரானை தான் கொடுக்கும், எலக்ட்ரானை தான் என்ன பண்ணும் அப்படின்னா வாங்கும். ஏன்னா புரோட்டான் அப்படிங்கிறது நியூக்ளியஸ்குள்ளே தானே இருக்கும். ஈஸியாக கொடுக்க முடியாது, ஈஸியாக என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. அப்போ எலக்ட்ரான் என்ன ஆகலாம்? மாறலாம். புரோட்டான் கண்டிப்பாக என்ன ஆகாது? மாறாது. அதனால தான் நியூட்ரல் ஆட்டம்னு சொன்னேன். நியூட்ரல் ஆட்டம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அட்டாமிக் நம்பர் வச்சு ஈஸியாக கெஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆட்டம் மேலே சார்ஜ் இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகும்? எலக்ட்ரான் நம்பர் கண்டிப்பாக என்ன ஆகும்னா மாறும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து நியூட்ரான் கேட்குறாங்க. இப்போ கார்பன் ஆட்டமுக்கு அட்டாமிக் நம்பர் 6, மாஸ் நம்பர் 12. இப்போ நியூட்ரான் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் மைனஸ் பண்ணும் இல்லையா? அப்போ 12 - 6ன்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? 6 நியூட்ரான் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். இதான் நியூட்ரான் கண்டுபிடிக்க வழி. இப்போ ஒரு பெரிய மாலிகுல் கொடுத்துட்டு அதில் எலக்ட்ரான் கேட்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அம்மோனியா இருக்குது, NH3. இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அட்டாமிக் நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 7, அப்போ அதில் 7 எலக்ட்ரான் இருக்கும். ஒவ்வொரு ஹைட்ரஜன்லையுமே ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்குமா? மொத்தம் 3 எலக்ட்ரான் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ எத்தனை புரோட்டான் இருக்கும்? 10 புரோட்டான் தான் இருக்கும். நியூட்ரல் ஆட்டம் தானே, எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ CO2 கேட்குறாங்க, எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்குறாங்க. கார்பன் அட்டாமிக் நம்பர் 6, அப்போ 6 எலக்ட்ரான் இருக்கும். ஒரு ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, அப்போ 2 ஆக்சிஜனுக்கு 16. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 22 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 22 புரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஒரு மாலிகுல் கொடுத்தா இப்படி தான் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து போகலாம். சரி, இப்போ கொஸ்டின் பாருங்கள். கால்குலேட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in 1 mole ஆஃப் மீத்தேன் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்மெட்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டாங்கன்னா அதில் எது கேட்டாலும் ஒரு ஃபார்மெட் நான் சொன்னேன் இல்லையா? நம்பர் ஆஃப் ஆட்டம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அதால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ மீத்தேனுக்கு ஃபார்முலா CH4. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 1 மோல்னு. அப்போ இங்கே 1 போட்டுக்கோங்க. இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் 6.023 இன்ட்டு 10⁻23 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த 1 மோல் மீத்தேனில் எத்தனை ஆட்டம் இருக்குன்னு பாருங்கள். ஒரு கார்பன் இருக்கு, 4 ஹைட்ரஜன் இருக்கா, அப்போ 5. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 5s are 30. 30.23 இன்ட்டு 5. 30.115 இன்ட்டு 10⁻23. என்ன கேட்டிருக்காங்க? ஆட்டம்ஸ் தானே. அப்போ லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டம்ஸ்னு முடிச்சிடணும். ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஈஸியாக போட்டிங்க. கொடுக்கலாம் என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க ஒரு 3 ஃபார்முலா எழுதி போட்டேன்ல, அதை வச்சு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவகேட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எத்தனை ஆட்டமோ அத்தனை ஆட்டமான மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். சரிங்களா? இதுதான் ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இதே மாதிரி கால்குலேட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் and number of hydrogen atoms in 1.7 gram of ammonia. அமோனியாவுக்கு ஃபார்முலா NH3.
ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணுமா, இன்டூ அவகேட்ரோ நம்பர் இன்டூ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தானே ஃபார்முலா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கொஸ்டினில் டைரெக்டாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மாஸ் வச்சு மோல்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, நம்பர் ஆஃப் மோல் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். கிவன் மாஸ் எவ்வளோ, 1.7 கிராம் இருக்குது. மாலிகுலர் மாஸ் எவ்வளோ, 17 கிராம் வரும். அமோனியாவுக்கு போட்டு பாருங்கள் 17 வரும். நைட்ரஜனுக்கு 14, 3 ஹைட்ரஜனுக்கு 3, அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 17 கிராம் வரும். அப்போ மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 மோல் இருக்குது. அப்புறம் மல்டிப்ளை பண்ணு, 0.1 இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் என்ன, 6.023 இன்ட்டு 10⁻23 இன்ட்டு நம்பர் ஆஃப் மாலிகுல் கேட்டிருக்காங்க. இந்த அமோனியா அப்படிங்கிறது ஒரே ஒரு மாலிகுல் தானே, அப்போ இன்ட்டு 1 பண்ணால் போதும். மாலிகுல்னு கேட்டாங்கனாலே கண்டிப்பாக என்ன பண்ணால் போதும், மல்டிப்ளைட் பை 1 தான். ஏன்னா அமோனியா அப்படிங்கிறது ஒரு மாலிகுல், கொஸ்டினில் அவங்களால ஒரு மாலிகுல் தான் கொடுக்க முடியும். அப்படிங்கப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், மாலிகுல் அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 6.023 இன்ட்டு 10⁻22. இதை நான் அப்படியே பவரில் சால்வ் பண்ணிட்டேன். மாலிகுல்ஸ் என்ன கேட்டாங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதை எழுதிடணும். மாலிகுல்ஸ் எழுதிட்டீங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கேட்குறாங்க. அதிலே செகண்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்கல, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 0.1 இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் வந்து 6.023 இன்ட்டு 10⁻23 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் கவுண்ட் பண்ணால் போதும். அப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 3 ஹைட்ரஜன் இருக்குது. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நைட்ரஜன் ஒன்று 3 ஹைட்ரஜன் இருக்குது. அவங்க ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா, இதை பவரில் சால்வ் பண்ண 22 கொண்டு போயிடலாம். 6 3s are 18. அப்போ 18.069 வரும். 22 என்ன கேட்டிருக்காங்க, ஹைட்ரஜன் ஆட்டம். நீங்கள் ஆட்டம்னு போட்டக்கூடாது, லாஸ்ட்டில் எழுதுகிறப்ப ஹைட்ரஜன் ஆட்டம்னு எழுதணும். ஏன்னா நீங்கள் கண்டுபிடிச்சது என்னது, ஹைட்ரஜன் ஆட்டம் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆட்டமுக்கு ஆன்சர் கண்டிப்பாக என்ன வரும், வேறு தான் வரும். ஏன்னா 4 ஆட்டம் இருக்கலாம் மொத்தமாக. அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் கேட்டோம்னா ஹைட்ரஜன் ஆட்டம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணி காமிக்கணும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து போகலாம். சரி, இப்போ அடுத்து calculate number of electrons present in 1 mole of carbon dioxide. number of electrons அதே ஃபார்முலா தான். number of electrons கேட்குறாங்க. இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் 1 மோல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 1 இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் 6.023 இன்ட்டு 10⁻23 இன்ட்டு கார்பன் டை ஆக்சைடில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுங்க. முன்னாடி சொன்னோம்ல, பார்த்தோம் இல்லையா, ஒரு கார்பனில் 6 எலக்ட்ரான் இருக்கும், ஒரு ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான் இருக்கும். அட்டாமிக் நம்பர் 8. அப்போ 2 ஆக்சிஜனால 16, மொத்தமாக 22 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இன்ட்டு 22. இதை சால்வ் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை ஷார்ட்டாக அப்படி எழுதலாம். 22 இன்ட்டு Naன்னு போடலாம். 22 இருக்குது, ரிமைனிங் உள்ளது என்ன, அவகேட்ரோ நம்பர் தானே. அப்போ இதை ஷார்ட்டாக என்ன பண்ணலாம், 22 இன்ட்டு Naன்னு போட்டுக்கலாம். கொஸ்டினில் ஆப்ஷனில் இப்படியும் இருக்கலாம், இல்லை அப்படியே இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். கொஸ்டின் ஆப்ஷன் தகுந்த மாதிரி பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை சால்வ் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிக்கணும். இந்த கொஸ்டின் இது புரோட்டானு கண்டிப்பாக ஆன்சர் சேமாக தான் வரும். நம்பர் ஆஃப் புரோட்டானு கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு நியூட்ரல் மாலிகுல். அதே தான் 22 இன்ட்டு Na தான் வரும். அவங்க கேட்கல, பட் இருந்தாலும் கேட்டாலும் ஆன்சர் இது தான் வரும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன். we have 12.046 10⁻24 molecules of O2. Find the mass of O2 and volume of O2 at STP கேட்குறாங்க. அதாவது மாஸ் ஆஃப் O2 கேட்குறாங்க, வால்யூம் ஆஃப் O2 கேட்குறாங்க. கொஸ்டினில் மாலிகுல் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் மாஸ் கண்டுபிடிக்கணும், வால்யூம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா வால்யூமுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, given வால்யூம் divided by 22.4 லிட்டர் at STP. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும். இது நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தான், இதுதான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுதான் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம், வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கண்டிப்பாக இதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, நம்பர் ஆஃப் மோல்ஸ் தேவை. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல இங்கே மாலிகுல்ஸ்,
அப்போ நீங்கள் என்ன ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணலாம்? இந்த செகண்ட் ஃபார்முலா எழுதி போட்டேன்ல, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு given number of atoms or molecules by அவகேட்ரோஸ் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதி போட்டேன் இல்லையா, அந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. கொஸ்டினில் எவ்வளோ மாலிகுல் இருக்குது? 12.046 into 10 to the power of 24 இருக்குது, டிவைடட் பை 6.023 into 10 to the power of 23 இருக்குது. அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். இது 1 டைம், இது 2 டைம் போகும், ரிமைனிங் 10 இருக்குது. அப்போ 20 மோல்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? மாஸும் வால்யூமும் கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிப்போம். அந்த ஃபார்முலா இருக்குல்ல, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது? 20 ஈக்குவல் டு வால்யூம் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க, அது எக்ஸு டிவைடட் பை 22.4 லிட்டர் இருக்குது. இதை சால்வ் பண்ணுங்கள். 22.4 இது. இதை கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22.4 into 20, 448 லிட்டர். இதுதான் வால்யூம். அதாவது இவ்வளோ மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா வால்யூம் வந்து அவ்வளோ இருக்கும். அதான் கண்டுபிடிச்சிருக்கும். அடுத்து மாஸ் கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் 20 இருக்குது. இந்த கிவன் மாஸ் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ எக்ஸு. அடுத்த மாலிகுலர் மாஸ் என்ன மாலிகுல் இருக்கீங்க? O2 இருக்குது. O2க்கு மாலிகுலர் மாஸ் வந்து 32 வரும். ஒரு ஆக்சிஜன் 16 தான், நம்ம 32 வரும். அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 640 கிராம். இதுதான் மாஸ் ஆஃப் O2, இதுதான் வால்யூம் ஆஃப் O2. இது ஈஸியாக என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சால்வ் பண்ணியாச்சு. கொஸ்டினில் எப்படியும் கேட்பாங்க, ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு அதை வச்சு நீங்கள் மாஸ் வால்யூமை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை வால்யூம் கொடுத்துட்டு மாஸ் கேட்கலாம், இல்லை மாஸ் கொடுத்துட்டு மோல்ஸ் கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். எல்லாத்துக்கும் அந்த 3 ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, அடுத்து நோட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்? ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எதில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக பாருங்களேன். இப்போ 1 மோல் அப்படின்னா அதில் எவ்வளோ மாலிகுல் இருக்கும்? 6.023 இன்ட்டு 10 to the power of 23 மாலிகுல் இருக்கும் 1 மோலில். அப்போ 2 மோலில் எவ்வளோ மாலிகுல் இருக்கும்? அதாவது 2 இன்ட்டு 6.023 இன்ட்டு 10 to the power of 23 மாலிகுல்ஸ் தானே அதில் இருக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 12.046 இன்ட்டு 10 to the power of 23 மாலிகுல்ஸ் அதில் இருக்கும். இதில் 2 மோலில். அப்போ 3 மோல்னு எடுத்தீங்கன்னா 3 இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் தானே. அப்போ 18.069 இன்ட்டு 10 to the power of 23 மாலிகுல்ஸ் இருக்கும். அதை போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா அதுதான் ஆன்சர் வரும். அப்போ மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இங்கே ஒரு மாலிகுல்ஸ் இருக்குது, இங்கே மாலிகுல்ஸ் அதிகமாகுது, அதுக்கப்புறம் இங்கே அதிகமாகுது. எதனால அதிகமாகுதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டிப்பாக என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எதில் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன அதிகமாக இருக்கணும்? மோல்ஸ் அதிகமாக இருக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமாக இருந்தால் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குமா? அதுதானே. 1 மோல்னா எவ்வளோ மாலிகுல், 2 மோல்னா எவ்வளோ மாலிகுல், 3 மோல்னா எவ்வளோ மாலிகுல். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஆகிட்டே இருக்குது? அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ தான் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் என்ன உங்களுக்கு அதிகமாகும். அப்போ சிம்பிளாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணலாம், நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரி, ஒவ்வொரு ஆப்ஷனாக கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து 7 கிராம் ஆஃப் N2 இருக்குது. அப்போ கிவன் மாஸ் வந்து 7, மாலிகுலர் மாஸ் ஆஃப் N2 வந்து 28. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1 இது 4 டைம்ஸ் போகுமா, 0.25 மோல்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் 2 கிராம் ஆஃப் H2. அப்போ கிவன் மாஸ் வந்து 2, மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2 2 தான் வரும். அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 1 மோல் வருது. தேர்ட் ஆப்ஷன் 16 கிராம் ஆஃப் O2. 16 கிராம் ஆஃப் O2. அப்போ 16 டிவைடட் பை 32 சால்வ் பண்ணிங்கன்னா 0.5 மோல். இது 1/2 போகும், 0.5 மோல் இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 1.8 கிராம் ஆஃப் வாட்டர். அப்போ இதை சால்வ் பண்ணுங்கள்.
1.8 given mass, molecular mass வந்து 18, அப்போ 0.1 mole வரும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனில் தான் அதிகமாக இருக்குது. அதில் தான் உங்களுக்கு என்ன அதிகமாக இருக்கும், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கும். லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்னால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். ஒரு பேராக கொடுத்துட்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேட்பாங்க. 2 பேர் கொடுக்கலாம். அந்த மாதிரி பேராக கொடுத்துட்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்துச்சுன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகம்னா மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கம்மினா மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஆமாம், 1 மோல்னா ரெண்டுமே 1 மோல் கிடைக்குது. அப்போ பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்கும், அவகேட்ரோ நம்பர் தானே இருக்கணும். மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, அடுத்து ஸோ மோல் கான்செப்ட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் அன் எலமெண்ட் இன் அ மாலிகுல். ஸோ ஒரு மாலிகுலில் இருக்க எலமெண்ட்ஸோடைய பர்சன்டேஜ், மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்டர் மாலிகுல் இருக்குல்ல, H2O, அதில் ஹைட்ரஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் அன் எலமெண்ட் இன் அ மாலிகுல். சரி, இப்போ பர்சன்டேஜ் ஜென்ரலாக கண்டுபிடிப்போம் இல்லையா. இப்போ ஜென்ரலாக பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம, இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 10th மார்க் வந்து பர்சன்டேஜ் போடுறீங்கன்னு வைங்க. எப்படி பர்சன்டேஜ் எடுப்பீங்க, பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மார்க்ஸ் obtained by total marks into 100, இப்படி தானே போடுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 450 மார்க் வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 500க்கு. ஸோ இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னா 90% கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்ஸுக்கு பர்சன்டேஜ் போடுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு மாலிகுலில் ஒரு ஆட்டம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் என்னதுன்னா மாஸ் பர்சன்டேஜ். ஸோ இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எந்த ஆட்டமுக்கு நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமோ அதோடைய மாஸ். ஸோ மாஸ் ஆஃப் ஆட்டம் divided by total molecular mass into 100. ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு மாஸ் பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ அதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ எந்த ஆட்டமுக்கு நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறீங்களோ அந்த ஆட்டமுடைய மாஸ் வந்து மேலே வரணும், டிவைடட் பை கண்டிப்பாக ஒரு மாலிகுலில் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த மாலிகுலர் மாஸ் கீழே வரும், பர்சன்டேஜ்னால் இன்ட்டு 100 என்ன பண்ண போகிறீங்க, போட்டு சால்வ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து calculate the mass percentage of carbon in methane அப்படின்னு கேட்குறாங்க. calculate the mass percentage of carbon in methane கேட்குறாங்க. சரி, மீத்தேனுக்கு ஃபார்முலா வந்து CH4. இதோடைய மாலிகுலர் மாஸ் வந்து கார்பனுக்கு 12, 4 ஹைட்ரஜனுக்கு 4. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 16 கிராம் பர் மோல் வரும். இதில் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா மாஸ் ஆஃப் ஆட்டம் எதோடது மேலே வரணும், கார்பனோடது மேலே வரணும். அப்போ 12 டிவைடட் பை டோட்டல் மாலிகுலர் மாஸ் எவ்வளோ, 16 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணணும். 6 2s are 12. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 300 டிவைடட் பை 4 இருக்கு. இது எப்படி எழுதலாம், 150 பை 2ன்னு போடலாமா. ஸோ 150ல் பாதி எவ்வளோ, 75. அப்போ 75% என்ன இருக்குன்னா மீத்தேனில் கார்பன் இருக்குது. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ கார்பன் ஒன்று தான் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்கனால ஹைட்ரஜன் பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கார்பனுக்கு மாஸ் அதிகம்னால பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது. அப்போ 1 மோல் ஆஃப் மீத்தேனில் 75% கார்பன் இருக்குது. அப்போ ரிமைனிங் 25% என்னவாக தான் இருக்கணும் அப்படின்னா ஹைட்ரஜனாக தான் இருக்க முடியும். ஏன்னா மீத்தேனில் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தானே இருக்குது, வேறு எலமெண்ட்ஸே கிடையாது இல்லை. அப்போ 75% கார்பன் போனால் இன்னும் 25% என்னவாக இருக்கும், ஹைட்ரஜனாக தான் இருக்கணும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் மாஸ் பர்சன்டேஜ். அடுத்து
இன்னொரு எக்ஸாம்பிள், calculate the mass percentage of oxygen in water னு கேக்குறாங்க. ஸோ வாட்டரில் ஆக்சிஜனோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ பர்சன்டேஜ் எதோட கண்டுபிடிக்கணும்? ஆக்சிஜனா. அப்போ ஆக்சிஜனோட மாஸ் மேலே வரணும். 16 டிவைடட் பை 18 இன்ட்டு 100. 18 அப்படிங்கிறது வாட்டரோடைய மாலிகுலர் மாஸ். 8 2s are 16, 9 2s are 18. அப்போ 800 டிவைடட் பை 900. ஸோ இப்போ 89, 8 9s are 72 வரும். அப்போ 8 0, இப்போ பாயிண்ட், திரும்ப 8 9s are 72 வரும். திரும்ப 8 0, திரும்ப 8 டைம்ஸ் போயிட்டே இருக்கும். இது 80 போடுறப்போ இங்கே 800 இருக்கு இல்லையா? அப்போ ஆன்சர் வந்து 88.8% வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் 11.2% என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ரிமைனிங் என்ன இருக்குது? ஹைட்ரஜன் தானே இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்கும்? ஹைட்ரஜனாக தான் இருக்கும். ஸோ எது கேட்குறாங்களோ அதை மட்டும் சால்வ் பண்ணிட்டா போதும். ஸோ ரிமைனிங் நான் வந்து சும்மா என்ன பண்ணேன், போட்டு காமிச்சேன். ஸோ இது ஒன்று. சரி, அடுத்து மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்பரஸ் இன் Ca3PO4 twice. கால்சியம் பாஸ்பேட்டில் பாஸ்பரஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெளில ட்வைஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது Ca3 மாறும், இது P2 மாறும், இது O8 மாறும். இதோடைய மாலிகுலர் மாஸ் வந்து எவ்வளோனா 310 வரும். 310 கிராம் பர் மோல். இதுதான் இதோடைய மாலிகுலர் மாஸ். 310 கிராம் பர் மோல் வரும். சரி, இதில் எத்தனை பாஸ்பரஸ்? 2 பாஸ்பரஸ் இருக்கா? அப்போ 62 வருமா? ஒரு பாஸ்பரஸ் 31, அப்போ 2 பாஸ்பரஸ் 62 வரும். டிவைடட் பை 310 இன்ட்டு 100. அப்போ இதையும் கேன்சல் பண்ணுங்கள். இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் போகும். அப்போ ஆன்சர் வந்து 20% ஆன்சர் கிடைக்கும். 20% பாஸ்பரஸ் இருக்குது இதில் Ca3PO4 ட்வைஸில். அப்போ ரிமைனிங் 80% என்ன இருக்கும்னு ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா கெஸ் பண்ண முடியாது. இங்கே முன்னாடி பார்த்த மாலிகுல்ல ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மட்டும்தான் இருந்துச்சு. ஆக்சிஜன் கண்டுபிடிச்சி ரிமைனிங் ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சிங்க. இங்கே கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அதில் பாஸ்பரஸ் நமக்கு 20ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ரிமைனிங் 80 என்னவாக இருக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே கால்சியமும் இருக்கலாம், அதுக்குள்ளே ஆக்சிஜனும் இருக்கலாம். தனித்தனியாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் இதுக்கப்புறம் உள்ளது. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். சரி, நோட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் போட்டு பாருங்கள். ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கால்குலேட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சோடியம் இன் Na2SO4. சோடியம் சல்ஃபேட்டில் சோடியம் எவ்வளோ இருக்குன்னு என்ன பண்ணணும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். செகண்ட் கொஸ்டின் வந்து கால்குலேட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுக்கும் உள்ள மாஸ் பர்சன்டேஜ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா வந்து CH3COOH. ஸோ ஷார்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா 2 கார்பன் இருக்கா, C2H4O2. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்னால் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் கேட்டிருக்காங்க செகண்ட் கொஸ்டினில். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் அசிட்டிக் ஆசிட். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் CaCO3. கால்சியம் கார்பனேட்டில் கார்பன் எவ்வளோ இருக்குன்னு என்ன பண்ண போகிறீங்க கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த 3 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ணுங்கள் போட்டு பாருங்கள். சரி, கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான டாபிக் ஸ்டாக்கியோமெட்ரி ஈக்குவேஷன்ஸ் அண்ட் கால்குலேஷன். ஸோ இந்த லெசனில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா அதான் ஸ்டாக்கியோமெட்ரி ஈக்குவேஷன் அண்ட் கால்குலேஷன்ஸ் தான். சரி, இப்போ ஸ்டாக்கியோமெட்ரி ஈக்குவேஷன் சொல்கிறோம் இல்லையா? இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ்டு ரியாக்ஷனாக இருக்கணும். அதாவது பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரி ரியாக்ஷன் சொல்லலாம். ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷனாக இருக்கணும். சரி, ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன லா ஒபே பண்ணணும்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்ணுச்சுன்னா அது ஒரு பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லலாமா? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒபே பண்ணணும். அது என்ன சார் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னா
மாஸ் ஆஃப் ரியாக்டன்ஸும் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்ணுதுன்னு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸை ஒபே பண்ணுச்சுன்னா அது வந்து பேலன்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம். ஒரு பேலன்ஸ் ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டாய்கியோமெட்ரி ரியாக்ஷன் சொல்லலாம், ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் கிடையாது. ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நான் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இது வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக இருக்கணும், அதுதான் ஸ்டாய்கியோமெட்ரி ஈக்குவேஷன். சரி, இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 mole of carbon is burnt in air இப்படி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ரியாக்ஷன் கண்டிஷனை மென்ஷன் பண்ணுறாங்க வேர்டிங்ஸில். இதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேஷனாக மாற்றணும். ஸோ கார்பன் வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்னா கம்பஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதான் பர்ன்ட்னு கொடுத்துருக்காங்க. என்ன மாறும்னா CO2 மாறும். இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஸ்டாய்கியோமெட்ரி ஈக்குவேஷன் தான். ஏன்னா பேலன்ஸாக இருக்குல்ல, ஒரு கார்பன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. இது ஒரு ஸ்டாய்கியோமெட்ரி ஈக்குவேஷனாக இருக்கும், பேலன்ஸ் ஈக்குவேஷனால். ஸோ இப்படி தான் சொல்லுவோம். அதே மாதிரி நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு அமோனியா கிடைக்கும். இது வந்து ஒரு பேலன்ஸ் ஈக்குவேஷனா அப்படின்னா பேலன்ஸ் ஈக்குவேஷனே இல்லை. ஏன்னா இங்கே 2 நைட்ரஜன் இருக்குது, அங்கே ஒரே ஒரு நைட்ரஜன் தான் இருக்குது. இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, அங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, பேலன்ஸாக இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 நைட்ரஜன் இருக்கா, இங்கே 1 தானே இருக்கா, அப்போ நம்பர் 2 போடுங்க. 2 போட்டால் எத்தனை ஹைட்ரஜன் வரும் மொத்தமாக? 6 ஹைட்ரஜன் போயிருமா? அப்போ நம்பர் 3 இங்கே போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், பேலன்ஸ் ஆயிரும். அப்போ இதை வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டாய்கியோமெட்ரி ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் கொஞ்சமாக கொடுப்பாங்க. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒவ்வொன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். இதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா 1 mole of carbon reacts with 32 gram of oxygen to form carbon dioxide as the major product. Calculate the mass of carbon dioxide produced. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறேன்னா வச்சுக்கோங்க, ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்க. 1 mole of carbon reacts with 32 gram of oxygen to form carbon dioxide as the major product. Calculate the mass of carbon dioxide produced. ஸ்டாய்கியோமெட்ரி ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஸ்டினை ஈக்குவேஷனாக மாற்றி எழுதுங்க. ஸோ இங்கே என்ன ரியாக்ஷன் இருக்குன்னா கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா வேர்டிங்ஸை ஈக்குவேஷன் என்ன பண்ணியாச்சுன்னா மாற்றியாச்சு. ஸோ மாற்றிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 1 mole கார்பன், இங்கே 1 mole கார்பன் தான் இருக்குது, ரியாக்ட்ஸ் வித் 32 gram ஆஃப் ஆக்சிஜன். இங்கே மாஸ் எவ்வளோ இருக்குது, 32 gram தானே, 2 ஆக்சிஜன் இருக்குது, 32 gram தான் வரணும் இங்கே. டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அஸ் த மேஜர் ப்ராடக்ட். இது ஓகே. இது 1 mole கொடுத்துட்டாங்க. இது 32 gram இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் சொல்லிட்டாங்க. கால்குலேட் த மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் கேட்குறாங்க. எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் கொஸ்டினில் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் படி மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணுமா? அப்போ 1 mole கார்பனுக்கு மாஸ் எவ்வளோ வரும், 12 gram. அப்போ மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் எவ்வளோ ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணிங்கன்னா 44 gram வரும். அப்போ கண்டிப்பாக ப்ராடக்ட் என்னவாக தான் இருக்கணும், 44 gram தான் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 44 gram தான் ஆன்சர். மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டும் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு பேலன்ஸ் ஈக்குவேஷனாக இருக்க முடியும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 44 gram ஆஃப் CO2 ப்ரொடியூஸ்ட் இந்த ரியாக்ஷன். இப்படி தான் ஆன்சர் என்ன ஆகுனா வருது. சரிங்களா? சரி, அடுத்து சரி இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. how many grams of ammonia produced when 28 gram of nitrogen reacts with 6 gram of hydrogen கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ அமோனியா ப்ரொடியூஸ் ஆகும், 28 gram நைட்ரஜனும் 6 gram ஹைட்ரஜனும் ரியாக்ட் ஆனால் எவ்வளோ அமோனியா கிடைக்கும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம
கொஸ்டினை ஈக்குவேஷனாக மாற்றணுமா? அப்போ அமோனியா ப்ரொடியூஸ்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ப்ராடக்ட் என்னவாக இருக்கும்? அமோனியாவாக தான் இருக்கும். அப்போ ரியாக்டன்ட் எது எது சேர்ந்த அமோனியா கிடைக்கும்? நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தாதான் உங்களுக்கு அமோனியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க? கொஸ்டினை ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணியாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 28 கிராம் நைட்ரஜன் ரியாக்ட் ஆகுது. அப்போ எவ்வளோ கிராம் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகுது? 6 கிராம் ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகுது. எவ்வளோ அமோனியா கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் முதல்ல பேலன்ஸ்டாகவே இல்லை. ஸ்டாக்கியோமெட்ரி ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் எழுதிட்டு அடுத்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே 2 அமோனியா வரும், இங்கே வந்து 3H2 வரும். அப்போ 2 நைட்ரஜன் இருக்கா? 28க்கு மேட்ச் ஆச்சா? 6 ஹைட்ரஜன் இருக்கா? 6 கிராமுக்கு மேட்ச் ஆச்சா? அப்போ எவ்வளோ அமோனியா கிடைக்கணும்? 2 மோல் அமோனியா கிடைக்குது. அப்போ 1 மோல் அமோனியாவுக்கு மாஸ் எவ்வளோ வருது? இது 14 + 3 அப்போ 17. அப்போ 2 மோல்ஸ் அமோனியா அப்படின்னா 34 கிராம் கிடைக்கணும். மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது உங்களுக்கு? 34 வருது. ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது? 34 இருக்குது. இப்போ மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒபே பண்ணுது. இது ஒரு பேலன்ஸ் ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 34 கிராம். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். எவ்வளோ அமோனியா ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 34 கிராம் அமோனியா என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் ஆன்சர். சரி, இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரெக்வயர்டு? ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரெக்வயர்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் 68 கிராம் ஆஃப் அமோனியான்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? கொஸ்டினை ஈக்குவேஷனாக மாற்றணும். அப்போ N2 + H2 gives அமோனியா. அடுத்து என்ன பண்ணணும்? ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 2, 3 போட்டு பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுங்கன்னா இந்த ஈக்குவேஷனோட ஆக்சுவல் மாஸ் எழுதுங்க. இந்த ஈக்குவேஷனோட ஆக்சுவல் மாஸ் எவ்வளோ இருக்குது? இதில் 28 கிராம் நைட்ரஜன் இருக்குது. எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது? 6 கிராம் ஹைட்ரஜன் இருக்குது. எவ்வளோ அமோனியா கிடைக்கும்? 34 கிராம் அமோனியா கிடைக்கும். இது வந்து இந்த பேலன்ஸ் ஈக்குவேஷனுடைய ஆக்சுவல் மாஸ் அப்படி என்ன பண்ணிட்டேன்? கொஸ்டினில் கீழே எழுதிட்டேன். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன். ப்ரொடக்ஷன் ஆஃப் 68 கிராம் ஆஃப் அமோனியா. 68 கிராம் அமோனியா என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க மாஸ். 68 கிராம் அமோனியா என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எவ்வளோ கிராம் ஹைட்ரஜன் தேவைன்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்களேன். 34 கிராம் அமோனியாவுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைப்பட்டிருக்கு? 6 கிராம் ஹைட்ரஜன் தேவைப்பட்டிருக்கு. அப்போ 68 கிராம் அமோனியாவுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைப்படும்? அதுதான் கொஸ்டின். கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 34க்கு 6 தேவை. இது டபுள் ஆயிருக்கா? அப்போ கண்டிப்பாக இதுவும் என்ன ஆகணும்? டபுள் ஆகணுமா? அப்போ 6 கிராம்னா ஆன்சர் என்ன வரணும்? 12 கிராம் வரணும். இப்போ 12 கிராம் தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். 34 கிராமுக்கு 6 கிராம் தேவை. 68 கிராமுக்கு எவ்வளோ தேவைப்படும்? 12 கிராம் தானே தேவைப்படும். அப்போ 12 கிராம் தான் என்ன ஆகணும்? உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கியோமெட்ரி ஈக்குவேஷனில் கொஸ்டின் கேட்கலாம். இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இதுக்கப்புறம் ஒரு சில டாபிக் இருக்குது, அதை வச்சு பார்ப்போம். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பஷன் ரியாக்ஷன்லாம் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மீத்தேன் இருக்குது. மீத்தேன் வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? அது எரிஞ்சதுன்னா மீத்தேன் எரிச்சா என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் தான் கிடைக்கும். ஸோ எப்போவுமே ஒரு ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் அப்படிங்கிறது ஹைட்ரோ கார்பன். எந்த ஹைட்ரோ கார்பனை நீங்கள் எரிச்சாலும் கம்பஷன் பண்ணாலும் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் தான் கிடைக்குமே தவிர வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் என்ன ஆகாதுன்னா கிடைக்காது. மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்சீன் எது எடுத்தாலும் எரிச்சாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் தான் கிடைக்குமே தவிர வேறு எதுவுமே என்ன ஆகாதுன்னா கிடைக்காது. அப்போ கண்டிப்பாக மீத்தேன் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஹைட்ரோ கார்பன். அதை எரிச்சிங்கன்னா கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் தான் கிடைக்கும், வேறு எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னா கிடைக்காது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணுறப்ப 4 ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன் தான் இருக்குது. கார்பன் மட்டும் தான் என்ன இருக்குது? பேலன்ஸ் ஆகிருக்கு. அப்போ 4 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே 2 போடுங்க. அப்போ 4 ஹைட்ரஜன் ஆயிருமா? அப்போ இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? இங்கே 2 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்போ 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பேலன்ஸ் ஆயிரும். ஸோ இதுதான் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டாக்கியோமெட்ரி ஈக்குவேஷனாக இருக்கும். இப்போ மீத்தேனுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன்லாம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு லென்த்தாக போகும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. அது எழுதிய போகிறேன்னு எழுதிக்கங்க. ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் கம்பஷன் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். இது ஹைட்ரோ கார்பனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்.
வேறு எதாவது கொடுத்தா என்ன பண்ணாதீங்க, அப்ளை பண்ணி பார்க்காதீங்க. ஹைட்ரோ கார்பனாக இருக்கணும், அப்போ மட்டும் தான் அந்த ஃபார்முலா அப்ளிகபிள். ஸோ என்ன ஃபார்முலானா CXHY ப்ளஸ் X ப்ளஸ் Y/4 O2 gives XCO2 ப்ளஸ் Y/2 H2O. இதுதான் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. இதை வச்சு நீங்கள் எந்த ஹைட்ரோ கார்பன் இருந்தாலும் ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபார்முலா, சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பென்சீனே இருக்குது. பென்சீனை நீங்கள் கம்பஷன் ரியாக்ஷன் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். பென்சீனுக்கு என்ன ஃபார்முலா, C6H6 தானே, ப்ளஸ் O2 வரும். ஆன்சர் கண்டிப்பாக CO2வும் H2O தான் கிடைக்கும். ஆனால் எவ்வளோ மோல்ஸ் கிடைக்குதுன்னு தெரியல. அதுக்கு தான் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, அப்ளை பண்ணி எழுதிடலாம் இல்லையா? எக்ஸுக்கு பேர் என்ன இருக்குது இந்த இடத்துல 6. அப்போ X = 6, ஒய்க்கு கீழேயும் 6 தான் இருக்குது, Y = 6. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணி எழுதுங்க. அப்போ 6 ப்ளஸ் 6/4 வந்துடுமா? இங்கே XCO2 6CO2 வந்துடும், Y/2, ஒய்ங்கிறது எவ்வளோ 6, அப்போ 6/2 H2O வரும். இதை பேலன்ஸ் பண்ணணும், இதை சால்வ் பண்ணால் போதும். அப்போ இங்கே C6H6 தான் இருக்கும், ப்ளஸ் 6 4s are 24 ப்ளஸ் ஒரு 6 30/4 வருமா? அப்போ இதை 15/2 எடுத்துக்கலாம். O2 gives 6 CO2 இருக்குது, 3 H2O இருக்குது. அவ்வளோதான். என்ன ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஆயிடுச்சு, சரிங்களா? இதுதான் பேலன்ஸ் ஈக்குவேஷன். போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எல்லாமே பேலன்ஸ் ஆகிருக்கும். இது போட்டு பாருங்கள். 6 4s are 24 ப்ளஸ் ஒரு 6 வந்து எவ்வளோ 30 வருமா? 30/4னா 15/2 போட்டுக்கலாமா? ஸோ போட்டு என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகி ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா எழுதியாச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஹைட்ரோ கார்பன் கொடுத்தா ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா மாதிரி தான், சரிங்களா? எதுக்கு மட்டும் அப்ளிகபிள்னா ஹைட்ரோ கார்பனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போவோம். ஸோ இந்த ஃபார்முலா மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சரி, இப்போ அடுத்த டாபிக் பாருங்களேன். இதே ஸ்டாய்கியோமெட்ரியிலே தான் வரும், லிமிட்டிங் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட். ஸோ பேர்லேயே தெரியுது, லிமிட்டிங்னா தேவைப்படுறதை விட கம்மியாக இருக்குது, எக்ஸஸ்னா தேவைப்படுறதை விட எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு லிமிட்டிங் ரியேஜென்ட்னா நல்லா பாருங்கள். In a chemical reaction, any one of the reactant was present in lesser amount than we expected. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் நம்ம ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, வாட்டர் ஃபார்ம் ஆகுது. அப்போ வாட்டர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இவ்வளோ ஹைட்ரஜன் தேவை, இவ்வளோ ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்போ நம்ம எதிர்பார்க்குற கணக்கை விட ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். சப்போஸ் நம்ம எதிர்பார்க்குற வேல்யூவோட ஹைட்ரஜன் கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் லிமிட்டிங் ரீஜன், அதிகமாக இருந்தால் அது எக்ஸஸ் ரீஜன் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? நம்ம எக்ஸாம்பிள் போட்டு பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது லிமிட்டிங் ரீஜன். இப்போ எக்ஸஸ் ரீஜன்னா இதே டெஃபினேஷன் தான். என்ன? கெமிக்கல் ரியாக்ஷன் any one of the reactants was present in larger amount than we expected. நம்ம எதிர்பார்க்குறத விட எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது எக்ஸஸ் ரியேஜென்ட்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹைட்ரஜனும்
ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இது 2, இங்கேயும் 2 போட்டு பேலன்ஸ் பண்ணுவீங்க. சரி, எவ்வளோ வாட்டர் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு? 2 மோல் வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 2 மோல் வாட்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வெயிட் எவ்வளோ வருது? 36 கிராம் வரும். ஏன்னா ஒரு வாட்டருக்கு வெயிட் வந்து 18 கிராம். அப்போ 2 வாட்டருக்கு வெயிட் வந்து 36 கிராம் வரும் மொத்தமாக. சரி, இப்போ 36 கிராம் வாட்டர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைப்படும்? அதான் கொஸ்டின். எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது இங்கே? 4 ஹைட்ரஜனா? 4 கிராம் இருக்கா? 2 ஆக்சிஜன் இருக்கா? 32 கிராம் இருக்கா? அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்? மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ 36 கிராம் வாட்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு குறைஞ்சது எவ்வளோ ஹைட்ரஜன் தேவை? 4 கிராம் ஹைட்ரஜன் தேவை. 32 கிராம் ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை. கொஸ்டினில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 கிராம் ஹைட்ரஜன் தான் இருக்குன்றாங்க. 2 வாட்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 கிராம் ஹைட்ரஜன் தான் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஹைட்ரஜன் எப்படி இருக்குது? நம்ம எதிர்பார்க்குறது எவ்வளோ? 4 கிராம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கணும். ஏன்னா 36 கிராம் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை கிராம் தேவை? 4 கிராம் தேவை. ஆனால் கொஸ்டினில் 2 கிராம் தான் கொடுக்குறாங்க. அப்போ எதிர்பார்க்கறத விட எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது இல்லையா? அப்போ ஹைட்ரஜன் என்னவாக இருக்கலாம்? லிமிட்டிங் ரியேஜெண்டாக இருக்கலாம். இப்போ 2 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் 40 கிராம் ஆஃப் வாட்டர், சாரி O2 ப்ரொடியூஸ் 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர்னு கொடுக்குறாங்க. இப்படி தான் கொஸ்டின் இருக்குது. கொஸ்டின் கண்ணாப்பின்னு தான் இருக்குது. சும்மா பாருங்கள், 2 மோல் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. 2 மோல் வாட்டர் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவை? 4 கிராம் தேவையா? ஆனால் 2 கிராம் தான் கொஸ்டினில் இருக்குது. அப்போ கொஸ்டின் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போ இது என்னவா இருக்கும்? லிமிட்டிங் ரியேஜெண்டாக இருக்கும். எவ்வளோ ஆக்சிஜன் தேவை? 32 கிராம் ஆக்சிஜன் தேவை. ஆனால் கொஸ்டினில் எவ்வளோ இருக்குது? 40 கிராம் ஆக்சிஜன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது என்னவா இருக்கும்? எக்ஸஸ் ரியேஜெண்டாக இருக்கும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டுபிடிப்போம் ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையும். இப்போ லிமிட்டிங் எக்ஸஸ் பார்த்தோமா? சரி, இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. நமக்கு இவ்வளோ கிராம் ரியாக்டன்ட் தேவை அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ 2 கிராம் தேவை, 4 கிராம் தேவை அப்படிங்கிற கண்டிஷன் ஈஸியாக என்ன பண்ணலாம்? நீங்கள் ஆக்சுவல் ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணலாம்? ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ கொஸ்டினில் நம்ம எதிர்பார்க்குறத விட ரியாக்டன்ட் கம்மியாக கொடுத்தாங்கன்னா அது என்னவாக இருக்கும்? லிமிட்டிங் ரியேஜெண்டாக இருக்கும். அதிகமாக கொடுத்தாங்கன்னா எக்ஸஸ் ரியேஜெண்டாக இருக்கும். சரி, இப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதில் லிமிட்டிங் ரியேஜென்ட்டும் இருக்குது, எக்ஸஸ் ரியேஜென்ட்டும் இருக்குது. சரிங்களா? மேபி இல்லாமலே இருக்கலாம். இப்போ இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். லிமிட்டிங் ரியேஜென்ட் இருக்குது, எக்ஸஸ் ரியேஜென்ட் இருக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எது வந்து ஃபுல்லாக கன்சியூம் ஆகும்னு கேட்குறாங்க. எது ஃபுல்லாக கன்சியூம் ஆகும்னு கேட்டாங்கன்னா எது ஃபுல்லாக கன்சியூம் ஆகணும்? எக்ஸஸ் வந்து ஃபுல்லாக கன்சியூம் ஆகுமா? லிமிட்டிங் ஃபுல்லாக கன்சியூம் ஆகுமான்னு கேட்டால் எது ஃபுல்லாக கன்சியூம் ஆகும்? லிமிட்டிங் தான் ஃபுல்லாக கன்சியூம் ஆகும். ஏன்னா அது பேர்லேயே இருக்குல்ல, லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு. என்ன அர்த்தம்? லிமிட்டிங் ரியேஜென்ட்னா ஆல்ரெடி அது எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. எக்ஸஸ் ரியேஜென்ட் எப்படி இருக்கும்? அதிகமாக தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை, அது அதிகமாக இருக்குது. லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தானே இருக்குது ஆக்சுவலாக. அப்போ அது ஃபுல்லாக என்ன ஆயிரும் அப்படின்னா கன்சியூம் ஆயிரும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எது ஃபுல்லாக கன்சியூம் ஆகும்னு கேட்டாங்கன்னா எது கன்சியூம் ஆகும்? லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் ஃபுல்லாகவே என்ன ஆயிரும் அப்படின்னா கன்சியூம் ஆயிரும். எக்ஸஸ் ரியேஜென்ட் அது நிறையா இருக்கும், எக்ஸஸாக இருக்குது. அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக அது என்ன ஆகாது? கன்சியூம் ஆக போகிறது கிடையாது. அது கண்டிப்பாக அப்படி இருந்தாலும் எப்படி இருக்கும்? எக்ஸஸாக கொஞ்சம் அதிகமாக அப்படி இருந்தாலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எது ஃபுல்லாக கன்சியூம் ஆகும்னு கேட்டாங்கன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் கன்சியூம் ஆகும். ஒரு ரியாக்ஷனில் லிமிட்டிங் ரியேஜென்ட்டு இல்லை, எக்ஸஸ் ரியேஜென்ட்டு இல்லைனா ரியாக்டன்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா கன்சியூம் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி லிமிட்டிங் ரியேஜென்ட் இருக்குது, எக்ஸஸ் ரியேஜென்ட் இருக்குது. இப்போ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுல்ல, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறத முடிவு பண்ணுறது யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் லிமிட்டிங் ரியேஜென்ட்டும் இருக்குது, எக்ஸஸ் ரியேஜென்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் என்ன ஆகும்? ஃபார்ம் ஆயிரும். அந்த ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, 1 மோல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதா, 2 மோல் ஃபார்ம் ஆகுதா, 5 மோல் ஃபார்ம் ஆகுதா, 10 மோல் ஃபார்ம் ஆகுதா? அப்போ எவ்வளோ மோல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை முடிவு பண்ணுறது யார்? லிமிட்டிங் ரியேஜென்ட்டா, எக்ஸஸ் ரியேஜென்ட்டா அப்படின்னா கண்டிப்பாக லிமிட்டிங் ரியேஜென்ட்டாக தான் இருக்க முடியும். சரியா? அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி டிட்டர்மைன்டு பை ஒன்லி லிமிட்டிங் ரியேஜென்ட்டாக தான் இருக்கணும். எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கவனிங்க, நான் எழுதி போட்டுறேன், எழுதிக்கங்க. அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் formed in a chemical reaction, amount of product formed in a chemical reaction can be determined by limiting reagent. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கங்க. ஒரு கொஸ்டினில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண போகிறது யார் அப்படின்னா கண்டிப்பாக லிமிட்டிங் ரியேஜென்ட்டாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி என்ன
chemical reaction limiting reagent was fully consumed. ஃபுல்லா என்ன ஆயிரும், கன்சியூம் ஆயிரும். excess reagent will be left over. excess reagent will be left over. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது கெமிக்கல் ரியாக்ஷன் லிமிட்டிங் ரியாக்ஷன் தான் ஃபுல்லாக என்ன ஆகும், கன்சியூம் ஆகும். எக்ஸஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், கொஞ்சம் எக்ஸஸாக எப்படி இருக்கும், அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இன்னும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு சைக்கிள் ஃபேக்ட்ரி இருக்குது. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஒரு ஊரில் ஒரு சைக்கிள் ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த சைக்கிள் ஃபேக்ட்ரியோட ஒரு நாள் ரன்னிங் டைம் வந்து எவ்வளோ ரன் ஆகுதுன்னா 20 ஹவர்ஸ் என்ன ஆகுதுன்னா ரன் ஆகுது. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் இதோட ரன்னிங் டைம் எவ்வளோ அப்படின்னா 20 ஹவர்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த சைக்கிள் ஃபேக்ட்ரி ரன் ஆகுது. சரி, இந்த சைக்கிள் ஃபேக்ட்ரியில் எது வந்து ப்ராடக்ட்ஸு, சைக்கிள் தானே ப்ராடக்ட்ஸ். எது வந்து ரியாக்டன்ட்டு, சைக்கிளோடைய இந்த பார்ட்ஸ் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரியாக்டண்ட்டாக இருக்கும். அப்போ சைக்கிளோடைய பார்ட்ஸ் தான் ரியாக்டன்ட்டு, சைக்கிள் தான் என்ன அதுனா ப்ராடக்ட். சரிங்களா? இப்போ இந்த சைக்கிள் ஃபேக்ட்ரியோட ஒரு ஓவரால் மைண்ட் மேப் மாதிரி என்னன்னா பார்ப்போம். சரி, இப்போ சைக்கிள் ஃபேக்ட்ரியில் இந்த சைக்கிளோடைய பெல் இருக்குல்ல, அந்த பெல்லு தயாரிக்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஆகுதுன்னு வைங்க. சரிங்களா? அடுத்து இந்த சைக்கிளோடைய டயர் தயாரிக்க வந்து ஒரு 5 ஹவர்ஸ் ஆகுது. அதே மாதிரி அந்த சைக்கிளோடைய மெயின் பாடி பார்ட் இருக்கு இல்லையா, அந்த மெயின் பாடி பார்ட் தயாரிக்க வந்து ஒரு 1 ஹவர் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஒரு 1 ஹவர் ஆகுது. லாஜிக் பார்க்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி சைக்கிளோடைய பெடல் இருக்குல்ல, அந்த பெடல் அதாவது ஒரு செட்டு பெடல் தயாரிக்க எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா 10 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் அந்த சைக்கிள் ஃபேக்ட்ரியோட ஒரு சின்ன லே அவுட் மாதிரி. சரி, இப்போ இந்த கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு ஒரு நாளைக்கு இவங்களால் எத்தனை சைக்கிள் தயாரிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதை ஃபஸ்ட்டு பாருங்களேன். இது கொடுத்துருக்க டேட்டா, இது ரியாக்டன்ட்டு, இதுதான் ரியாக்ஷன். சைக்கிள் பார்ட்ஸ் தான் ரியாக்டன்ட்டு, சைக்கிள் தான் ப்ராடக்ட்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு இது ஃபஸ்ட்டு டேட்டா, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த், இதை வச்சு ஒரு நாளைக்கு அவங்களால எத்தனை சைக்கிள் தயாரிக்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணி பார்த்து சொல்லக்கூடாது. 20 ஹவர்ஸ் இருக்குது, இது ஆட் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன்னா இது தனியாக பண்ணுறாங்க, இது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு, இது வேறு, இது வேறு, தனித்தனியாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை சைக்கிள் தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்குறேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம், அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோ கிடைக்கும் தான் நான் கேட்குறேன். அதாவது ப்ராடக்ட் தான் இங்கே என்னது, சைக்கிள் எவ்வளோ சைக்கிள் கிடைக்கும் நான் கேட்குறேன், அதான் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் நான் கேட்குறேன். அப்போ பார்க்குறப்ப எதை வச்சு முடிவு பண்ண முடியும்னா ஒரு நாளைக்கு அவங்களால பெர் டேக்கு அவங்களால 2 சைக்கிள் தான் தயாரிக்க முடியும். சரிங்களா? ஒரு நாளைக்கு அவங்களால 2 சைக்கிள் தான் தயாரிக்க முடியும். ஸோ ஏன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு சைக்கிள் பெல்லு தயாரிக்க 2 மணி நேரம் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தயாரிக்கலாம், 10 தயாரிக்கலாமா? இதை விட்டுருங்க, இது உங்களுக்கு 10 கிடைக்குதுன்னு வைங்க, 10 கிடைக்குது. சைக்கிள் டயர் தயாரிக்க 5 மணி நேரம் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தயாரிக்கலாம், 4 தயாரிக்கலாமா? இது 4. சைக்கிளோடைய மெயின் பாடி பார்ட் தயாரிக்க 1 மணி நேரம் தான் ஆகுது. அப்போ எத்தனை தயாரிக்கலாம், 20 தயாரிக்கலாம். அடுத்து சைக்கிளோடைய பெடல் தயாரிக்க 10 மணி நேரம் ஆகுது. எத்தனை தயாரிக்கலாம், 2 தான் தயாரிக்க முடியும். இது எல்லாமே ரெடி ஆயிரும். ஆனால் சைக்கிளுக்கு பெடல் இருந்தால் தானே நீங்களால் பெடல் அழுத்தி என்ன பண்ண முடியும், சைக்கிள் ஓட்டிகிட்டு போக முடியும். அப்போ பெடல் எவ்வளோ தான் தயாரிக்கிறாங்க, 2 தான் தயாரிக்கிறாங்க. பெடல் 2 கிடைக்கிறனால உங்கள் சைக்கிள் எத்தனை தான் கிடைக்குது, 2 தான் கிடைக்குது. அப்போ எது இங்கே கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது, எதனா கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது, இதுதான் உங்களுக்கு கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இதுதான் என்னது, லிமிட்டிங் ரேஜெண்ட். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ 2 பெடல் தயாரிக்கிறனால உங்களால் எத்தனை சைக்கிள் ஓட்ட முடியும், 2 சைக்கிள் தான் எடுத்து என்ன பண்ண முடியும், ஓட்ட முடியும். அப்போ 2 சைக்கிள் தான் கிடைக்கணும், இங்கே 2 தான் வரணும்னு முடிவு பண்ணுறது யார் அப்படின்னா லிமிட்டிங் ரேஜெண்ட்டாக தான் இருக்காங்க. இதே மாதிரி தான் கெமிக்கல் ரியாக்ஷன்லேயும்
ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண போகிறது யார் அப்படின்னா கண்டிப்பாக லிமிட்டிங் ரீஜெண்டாக தான் இருப்பாங்க. ஒரு சும்மா சின்ன ஸ்டோரி மாதிரி தான், புரியுது, ஏதாச்சும் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, எடுத்து பார்ப்போம். இந்த பாயிண்ட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னு கேட்டால் நீங்கள் எதையும் கம்பேர் பண்ணால் போதும், லிமிட்டிங் ரீஜெண்டை பார்த்தா போதும். லிமிட்டிங் ரீஜன் தான் முடிவு பண்ணும் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். 28 gram of N2 reacts with 12 gram of H2 to form ammonia as the major product. Find limiting and excess reagent. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாக்கியோமெட்ரியில் கொஸ்டின் கொடுத்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிடணும். இது எப்படி ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணலாம்? கொஸ்டினில் நைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அமோனியா இருக்குது. சரி, இதை வச்சே பார்த்தா 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். ஒன்று, நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியாவாக மாறலாம், இது ஒரு ஈக்குவேஷன். இல்லையா, அமோனியா டீகம்போஸ் ஆகி நைட்ரஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் வரலாம். இந்த 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண முடியும் உங்களால். இந்த 2 ஈக்குவேஷனில் எது கொஸ்டினுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். டு ஃபார்ம் அமோனியா, அப்போ அமோனியா தான் என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகுது. ப்ராடக்ட்ஸில் என்ன இருக்கணும், அமோனியா இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் தான் என்ன ஆகுனா மேட்ச் ஆகும், இது என்ன ஆகாதுன்னா மேட்ச் ஆகாது. ஸோ கொஸ்டினை கரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஃப்ரேம் பண்ணி ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்கள் மாற்றிடுங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் தான் கரெக்டான ஈக்குவேஷன். என்ன எழுதியிருந்தோன்னா N2வும் H2வும் சேர்ந்து அமோனியாவாக மாறுது. அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கீங்க, பேலன்ஸ் பண்ணிடணும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறனால இது 2NH3 ஆயிரும், இது 3H2 மாறிடும். அடுத்து என்ன பண்ணணும், ஆக்சுவல் மாஸ், இந்த ஈக்குவேஷனோட ஆக்சுவல் மாஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, எடுத்து எழுதுங்க. 2 நைட்ரஜன் இருக்கா, நைட்ரஜனுக்கு மாஸ் எவ்வளோ, 28 கிராமா. அப்போ 28 கிராம் நைட்ரஜன் இருக்குது. எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஒரு ஹைட்ரஜனுக்கு மாஸ் 1, அப்போ 6 கிராம் ஹைட்ரஜன் இருக்குது. எவ்வளோ அமோனியா ஃபார்ம் ஆகுது, 2 அமோனியா ஃபார்ம் ஆகுது. ஒரு அமோனியாவுக்கு மாஸ் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம், இது 14 ப்ளஸ் ஒரு 3, இது 17. அப்போ 2 அமோனியாவாக இருந்தால் அது 34 கிராமாக இருக்கும். ஆட் பண்ணி பார்த்தா ஈக்குவலாக இருக்கும். மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணி ஆக்சுவல் மாஸ் எழுதி அடுத்து கொஸ்டினில் கொடுக்குறது பாருங்கள். கிவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நைட்ரஜன் 28 கிராம் நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 12 கிராம் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. டு ஃபார்ம் அமோனியான்னு சொல்லிட்டாங்க. அமோனியான்னு சொல்லிட்டாங்க, எவ்வளோ அமோனியா அதை பற்றிலாம் இங்கே பேசவே இல்லை. ப்ராடக்ட்டை பற்றியே இங்கே பேசலை, விட்டுருங்க. ஃபைண்ட் லிமிட்டிங் அண்ட் எக்ஸஸ் ரீஜன் கேட்குறாங்க. லிமிட்டிங் எது, எக்ஸஸ் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க, ஆக்சுவலையும் கிவனையும் கம்பேர் பண்ணணும். எப்பவுமே ஸ்டாக்கியோமெட்ரியில் கம்பேரிசன் அப்படின்னாலே ஆக்சுவலையும் கிவனையும் என்ன பண்ணணும், நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். 28 கிராமுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவை, 6 கிராம் ஹைட்ரஜன் தேவை. இங்கே என்ன இருக்குது, 28 கிராம் தான் இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ என்ன நம்பர் வரணும், 6 கிராம் தான் வரணும். ஆனால் இங்கே எத்தனை இருக்குது, 12 கிராம் இருக்குது. நமக்கு 28 கிராமுக்கு 6 கிராம் போதும், 28க்கு 6 போதும். அப்போ 12ங்கிறது எப்படி இருக்குது, 6 விட அதிகமாக இருக்கா. அப்போ கண்டிப்பாக ஹைட்ரஜன் என்னவாக இருக்கும், எக்ஸஸாக இருக்குது, எக்ஸஸ் ரீஜெண்டாக இருக்கும். அப்போ இது எக்ஸஸ்னா கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கணும், லிமிட்டிங்காக தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? 28க்கு 6 போதும், 28க்கு 6 போதும். ஆனால் 12 இருக்குது. 12ங்கிறது எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ 6 இருந்தாலே போதும் தானே, 12 இருக்குல்ல, அப்போ எக்ஸஸ் தானே, எக்ஸஸ் தான். சரி, இப்போ 12 கிராமுக்கு எவ்வளோ தேவைப்படும், 6 கிராமுக்கு 28 தேவை. 12க்கு எவ்வளோ தேவை, 56 தேவையில்ல, 28 தானே இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், லிமிட்டிங்காக இருக்கும். 12 கிராமுக்கு எவ்வளோ தேவைப்படும், 56 தேவைப்படும். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது, 28 தான் இருக்குது. அப்போ இது வந்து என்ன சொல்லலாம், லிமிட்டிங்னு சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருந்தால் எது எக்ஸஸோ பக்கத்தில் உள்ளது என்னவாக இருக்கும், லிமிட்டிங். எது லிமிட்டிங்கோ பக்கத்தில் உள்ளது என்னவாக இருக்கும், எக்ஸஸாக தான் இருக்க முடியும். சரிங்களா? கொஸ்டின் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா திரும்ப நான் சொல்கிறேன், கவனி. இப்போ திரும்ப நான் தடவை பார்த்துருவோம் அந்த கொஸ்டினை. ஃபஸ்ட் என்ன சொல்லிட்டேன், ஈக்குவேஷன் ஃப்ரேம்னு எழுத சொன்னேன். அப்போ N2 இருக்குது, H2 இருக்குது, அது என்னவா மாறுது, அமோனியாவாக மாறுது. அப்போ இது 2 இது 3 போட்டு என்ன பண்ணுறீங்க, பேலன்ஸ் பண்ணி எழுதிடுறீங்க. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் ஆக்சுவல் இருக்குல்ல, ஆக்சுவல் மாஸ் எழுதுங்க. எவ்வளோ இருக்குது, 28. இது எவ்வளோ, 6. இது எவ்வளோ, 34. கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்காத பாருங்கள். கொஸ்டினில் இது 28 இருக்குது. இது எவ்வளோ இருக்குது, 12 கிராம் இருக்குது. எல்லாத்துலேயும் கிராம் போட்டுருங்க. அமோனியா பற்றி இங்கே என்ன பண்ணல, எவ்வளோன்னு பேசவே இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, லிமிட்டிங் எக்ஸஸ் தான் கேட்குறாங்க. 28 கிராமுக்கு 6 கிராம் போதும். அப்போ 28க்கு எவ்வளோ போதும், 6 போதுமா. ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது,
12 இருக்குது, 6 விட அதிகமாக இருக்குது. அப்போ இது என்னவா இருக்கும்? இது எக்ஸஸாக இருக்கும். அப்போ இது எக்ஸஸ்னா கண்டிப்பாக இது என்னவா இருக்கணும்? லிமிட்டிங்காக தான் இருக்கணும். இப்படி கண்டுபிடிச்சிருங்க. கம்பேர் பண்ணி கண்டுபிடிங்க போதும். நீங்கள் பெரிய கால்குலேஷன்லாம் போட வேணாம், கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சாலே போதும். 28க்கு 6, அப்போ 28னா கண்டிப்பாக இங்கே 6 வரணும். 12 இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ இது அதிகம், இது கம்மி, எக்ஸஸ் லிமிட்டிங், அவ்வளோதான். கண்டுபிடிச்சி முடிச்சிருங்க. சரி, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஐடென்டிஃபை த லிமிட்டிங் அண்ட் எக்ஸஸ் ரீஜன் ஃப்ரம் த ஃபாலோயிங். 2a plus 3b gives c if 4 moles of a and 5 moles of b reacts together. இப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. 2a plus 3b gives c இருக்கு. கொஸ்டினில் இங்கே கிராம் கொடுத்தனால என்ன பண்ணீங்க? நீங்கள் கிராம் எழுதுனீங்க. இங்கே மோல்ஸில் தானே இருக்குது, எதுவுமே கொடுக்கல, இங்கே மோல்ஸில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மோல்ஸ் எழுதுங்க. ஆக்சுவல் மோல்ஸ் எவ்வளோ வருது? ஆக்சுவலாக எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? 2 மோல் ஏ இருக்குது, 3 மோல் பி இருக்குது, 1 மோல் சி என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகுது. கொஸ்டினில் கிராம் கொடுத்தனால கிராம் எழுதி கம்பேர் பண்ணிங்க. இங்கே மோல்ஸ்னால மோல்ஸ் எழுதி என்ன பண்ணுங்க? கம்பேர் பண்ணிங்க. இது ஆக்சுவல் மோல்ஸ். கிவன் மோல்ஸ் கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். 4 மோல்ஸ் ஆஃப் ஏ இருக்குது. எவ்வளோ இருக்குது? 5 மோல்ஸ் ஆஃப் பி இருக்குது. சிஏ பற்றி அவங்க பேசவே இல்லை, அதனால் இதை விட்டுருங்க. சிஏ பற்றி அவங்க என்ன பண்ணவே இல்லை, பேசவே இல்லை. அது சீனே வச்சுக்கோங்க, அது நமக்கு தேவையே இல்லை. எது லிமிட்டிங், இது எக்ஸஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலியும் கிவனையும் கம்பேர் பண்ணால் போதும். அதாவது 2ஏக்கு எவ்வளோ பி தேவை? 3 பி தேவை. அப்போ 4ஏக்கு எவ்வளோ பி தேவைப்படும்? 6 தேவைப்படுமா? அதாவது 2க்கு 3. அப்போ இது டபுள் ஆச்சுன்னா இதுவும் என்ன ஆகணும்? டபுள் ஆகணும். அப்போ 2 மோல்ஸுக்கு 3 மோல்ஸ் தேவை. அப்போ 4 மோல்ஸுக்கு 6 மோல் வந்து தேவை. வி நீட் 6 மோல். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது? 5 தான் இருக்குது. அப்போ பிங்கிறது என்னது? லிமிட்டிங் ரீஜன். எதிர்பார்க்குறத விட எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. சொல்கிறது புரியுதா? 2 மோல் ஏக்கு 3 மோல் பி கண்டிப்பாக தேவை. இது ஆக்சுவல். அப்போ தான் சிஏ கிடைக்கும், உங்களுக்கு ரியாக்ஷன் நடக்கும். அப்போ கொஸ்டினில் 4 மோல் சிஏ கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ மோல் பி கண்டிப்பாக தேவைப்படும்? 6 மோல் பி தேவைப்படணும். 2க்கு 3, 4க்கு டபுள் பண்ணுங்கள், 6 வரணும். ஆனால் கிவன் எவ்வளோ இருக்குது? 5 தான் இருக்குது. நமக்கு நீட் எவ்வளோ? 6. கொடுத்துருக்கிறது எவ்வளோ? 5. எதிர்பார்க்கறதை விட கம்மியாக இருக்கா? அப்போ அது லிமிட்டிங். அப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கணும்? எக்ஸஸாக தான் இருக்கணும். ஸோ இதுதான் கொஸ்டின். இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நீங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக தான் இருக்கும். ப்ராப்ளம் போட போட உங்களுக்கு என்ன ஆகுனா பழகிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரி, வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தட் கேன் பி மேட் ஃப்ரம் 5 moles of H2 and 2 moles of O2, and also find the limiting reagent, excess reagent and amount of excess reagent left over. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கண்டுபிடிக்கணும்? 4 விஷயம் கண்டுபிடிக்கணும் இந்த கொஸ்டினில். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கணும். அடுத்து லிமிட்டிங் ரீஜென்ட், அடுத்து எக்ஸஸ் ரீஜென்ட், அடுத்து அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் ரீஜன் லெஃப்ட் ஓவர். எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கும்போது 4 விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். ஸோ கொஸ்டினில் கொடுத்து என்ன பண்ணுவோம்? கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது அப்படி ஈக்குவேஷனாக ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணுவோம். H2வும் O2வும் கம்பைன் ஆகி வாட்டர் இங்கே என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகுது. எப்படி வாட்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். வாட்டர் தட் கேன் பி மேடு. வாட்டர் தான் என்ன ஆகுதுன்னா உருவாகுது. ப்ராடக்ட்ஸில் வாட்டர் இருக்கணும். அப்போ ரியாக்டண்ட்டில் கண்டிப்பாக ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் ரியாக்டண்ட்டில் இருக்கணும். இப்படி எழுதிடுங்க. எழுதிட்டு நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இருங்க, ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதிடுறேன். அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி உங்களுக்கு வாட்டராக மாறுது. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ 2H2 போட்டால் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடும். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? ஆக்சுவல் எழுதணும். ஆக்சுவல் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். மோல்ஸில் இருக்கா மாஸில் இருக்கான்னு பாருங்கள். கொஸ்டினில் வந்து மோல்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மோல்ஸில் எழுதுங்க. ஆக்சுவல் மோல்ஸ் எவ்வளோ? 2 மோல் ஹைட்ரஜனும் 1 மோல் ஆக்சிஜனும் சேர்ந்துச்சுன்னா 2 மோல் வாட்டர் என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க? எழுதிடுறீங்க. ஸோ இங்கே முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதுதான் என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ ஆக்சுவலை கம்பேர் பண்ணி எழுதுங்க. 2 மோல் ஹைட்ரஜனும் 1 மோல் ஆக்சிஜனும் இருந்துச்சுன்னா 2 மோல் வாட்டர் என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகும். இது வந்து ஆக்சுவல். இப்போ கிவன். இப்போ கிவன் பாருங்களேன். கிவன் வந்து எவ்வளோ இருக்குது? 5 moles of H2 இருக்குது, 2 moles of O2 இருக்குது.
அடுத்து எவ்வளோ வாட்டர் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. இங்கே வாட்டரை பற்றி பேசியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்லாம் ப்ராடக்ட்ஸை பற்றியே பேசலை, நீங்கள் அதை கண்டுபிடிக்கவே இல்லை, விட்டுட்டீங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, வாட்டர் எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்னு ப்ராடக்ட்ஸை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது இந்த கொஸ்டினில் பார்ப்போம். சரி கவனிங்க. ஃபஸ்ட்டு லிமிட்டிங் எக்ஸஸை கண்டுபிடிச்சிரும். லிமிட்டிங்கையும் எக்ஸஸ் ஈஸியாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரி கவனிங்க. 2 மோல் ஹைட்ரஜனுக்கு 1 மோல் ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவைப்படும். இல்லை ரிவர்ஸில் பாருங்கள், 1 மோல் ஆக்சிஜனுக்கு 2 மோல் ஹைட்ரஜன் தேவை. அப்போ 2 மோல் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவைப்படணும், எவ்வளோ தேவைப்படணும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். 1 மோல் ஆக்சிஜனுக்கு 2 மோல் ஹைட்ரஜன் தேவை. அப்போ 2 மோல் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ தேவைப்படணும், 4 மோல் தானே தேவைப்படணும். டபுள் ஆகுது. இது டபுள் ஆகிருக்குன்னா இதுவும் கண்டிப்பாக என்ன ஆகணும், டபுள் ஆகணும். 1 மோலுக்கு 2 மோல், சாரி 1 மோலுக்கு 2 மோல், அப்போ 2 மோலுக்கு 4 மோல். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. அப்போ 4 தான் தேவை, ஆனால் இங்கே 5 இருக்குல்ல. அப்போ இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், எக்ஸஸ் ரியேஜெண்ட்டாக இருக்கும். புரியுதா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி பிரிச்சுருங்க கொஸ்டினை. அதான் பாருங்கள், 1 மோல் ஆக்சிஜனுக்கு 2 மோல் ஹைட்ரஜன் தேவை. அப்போ 2 மோல் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படும், 4 தேவைப்படும். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. 4 தானே தேவை, ஆனால் 5 இருக்குல்ல. அப்போ எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது, எக்ஸஸ். அப்போ இது எக்ஸஸ்னா கண்டிப்பாக இது என்னவாக இருக்கணும் அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணியாச்சுன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது எக்ஸஸ், லிமிட்டிங் என்ன பண்ணியாச்சுன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து பாருங்கள் என்ன கேட்குறாங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இதுவும் அதுவும் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். எவ்வளோ வாட்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. வாட்டர் அப்படிங்கிறது என்னது, ப்ராடக்ட். எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நான் ஒரு லைன் சொன்னேன்ல, the amount of product in a chemical reaction can be determined by only limiting reagent. அப்போ ப்ராடக்ட் கேட்டாலும் நீங்கள் என்ன கம்பேர் பண்ணால் போதும், லிமிட்டிங்கும் ப்ராடக்ட் என்ன பண்ணுங்க, கம்பேர் பண்ணுங்கள். இதுதான் இப்படி தான் பண்ணணும். கொஸ்டினில் ப்ராடக்ட்டை பற்றி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும், லிமிட்டிங்கையும் ப்ராடக்ட் என்ன பண்ணணும், நீங்கள் கம்பேர் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் ரூல். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி என்ன அர்த்தம், லிமிட்டிங் ரேஜன் தான் ஃபுல்லாக என்ன ஆகும், கன்சியூம் ஆகும். அப்படி சரி, அப்படி கரெக்டு தானே. அப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். நம்ம முன்னாடி சொன்ன லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு முடிவு பண்ண போகிறது யாரு தான், லிமிட்டிங் ரீஜெண்ட் தான். அப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். 1 மோல் ஆக்சிஜனுக்கு 2 மோல் வாட்டர் கிடைக்குதா, அப்போ 2 மோல் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ வாட்டர் கிடைக்கும், 4 மோல் தானே கிடைக்கணும். 4 மோல் தான் ஆன்சர். கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 1 மோலுக்கு 2 மோல் தேவை. அப்போ 2 மோலுக்கு எவ்வளோ தேவைப்படும், 4 மோல் தான் தேவைப்படும். இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 மோலுக்கு 2 மோல் தேவையா, அப்போ 2 மோலுக்கு எவ்வளோ தேவை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. பண்ணிங்கன்னா எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும், உங்களுக்கு 4 கிடைக்கும். அதான் நான் டேட்டா என்ன பண்ணிட்டேன், இப்படி போட்டேன். கம்பேர் பண்ண முடிஞ்சனால ஈஸியாக என்ன பண்ணியாச்சு, போட்டாச்சு. அப்படி கம்பேர் பண்ண முடியலன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணலாம். அதாவது இப்படி பாருங்கள், 1 மோலுக்கு 2 மோல் தேவை, 1 மோலுக்கு 2 மோல் தேவை. அப்போ 2 மோலுக்கு எவ்வளோ, 2 மோலுக்கு எவ்வளோ, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ 4 மோல் தான் ஆன்சர். அப்போ இதுக்கு எவ்வளோ ஆன்சர் அப்படின்னா 4 மோல். இதுக்கு என்ன ஆன்சர்னா, எது லிமிட்டிங் ரீஜெண்ட்டு, O2வா, எது எக்ஸஸ்ஸு, H2வா. அடுத்து ஒன்றே தான் கண்டுபிடிக்கணும், அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் ரீஜெண்ட் லெஃப்ட் ஓவர். எவ்வளோ எக்ஸஸ் அதிகமாக இருக்குன்னு, எக்ஸஸ்ன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் எவ்வளோ இருக்குன்னு சொல்லணும்ல. லிமிட்டிங் அது கம்மியாக இருக்குது, அப்போ எக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக எப்படி இருக்கணும், அதிகமாக தானே இருக்கணும். அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லணும் இல்லையா, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கவனிங்க, எது எக்ஸஸ்ன்னு பாருங்கள், இதுதான் எக்ஸஸ். 1 மோலுக்கு 2 மோல் தேவை. 2 மோலுக்கு எவ்வளோ தேவை, 4 மோல் தேவையா, நீங்கள் 4ன்னு போட்டிங்க. ஆனால் எவ்வளோ இருக்குது, கிவன் 5 இருக்குது. நமக்கு தேவையானது எவ்வளோ, 4. கொடுத்துருக்கிறது எவ்வளோ, 5. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது, 1 தானே அதிகமாக இருக்குது. அப்போ 1 மோல் தான் எக்ஸஸாக இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 1 மோல். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா கம்பேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது 1 மோலுக்கு 2 மோல் தேவைன்னு பார்த்தோம், 2 மோலுக்கு 4 மோல் தேவைன்னு பார்த்தோம். ஆனால் எக்ஸஸாக இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. நமக்கு எவ்வளோ தேவை, 4 தேவை, 5 இருக்குது. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது, 1 தானே அதிகமாக இருக்குது. அப்போ 1 மோல் தான் எக்ஸஸாக இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரியில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் அ ரியாக்ஷன் கண்டெய்னர் 100 gram of hydrogen and 100 gram of chlorine are mixed for the formation of HCl gas. What is the limiting reagent and how much HCl is formed in the reaction? Limiting reagentடும் எவ்வளோ HCl ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஒன்று ஹைட்ரஜனாக இருக்கணும், இல்லை குளோரினாக இருக்கணும். ஹைட்ரஜனாக இருந்துச்சுன்னா இந்த 2 ஆப்ஷன் வரும், குளோரினா இந்த 2 ஆப்ஷனும் ஈஸியாக என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி கொஸ்டினை ஈக்குவேஷனாக மாற்றுங்க. ஸோ ஹைட்ரஜனும் குளோரினும் கம்பைன் ஆகி HCl-ஆக என்ன ஆகுதுன்னா மாறுது. அடுத்து ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணல, 2 இருக்கா, அப்போ இங்கே 2 போட்டு என்ன பண்ணுங்கள், பேலன்ஸ் பண்ணுங்கள்.
அடுத்த கொஸ்டினில் மாஸ் தான் இருக்குது. அப்போ ஆக்சுவல் மாஸ் எழுதிடுங்க. ஆக்சுவல் மாஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2 கிராம் ஹைட்ரஜன் இருக்குது. ஒரு குளோரினுக்கு மாஸ் வந்து எவ்வளோ 35.5 தானே. அப்போ 2 குளோரினுக்கு மாஸ் எவ்வளோ வரும் 71 வரும். ஸோ இதோடைய மாலிகுலர் மாஸ் வந்து 73 வரும். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 73 வரும். இது ஆக்சுவல். அடுத்து கிவன். ஸோ கிவன் பாருங்கள், ரெண்டுமே 100 கிராம் இருக்குது. இதுவும் 100 கிராம், இதுவும் 100 கிராம் இருக்குது. எவ்வளோ குளோரின் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. அதான் கொஸ்டின். ஸோ ஹவு மச் HCl ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், லிமிட்டிங் எக்ஸஸ் கண்டுபிடிக்கணும். லிமிட்டிங் தான் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்களேன், 2 கிராமுக்கு 71 கிராம் தேவைப்பட்டிருக்கு. அதாவது 2 கிராமுக்கு 71 கிராம் தேவைப்பட்டிருக்கு. அப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4 கிராமுக்கு எவ்வளோ தேவைப்படும் 142 கிராம் தேவைப்படுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே 2 கிராம் இருக்குது, 71 இருக்குது. 2 கிராமுக்கு 71னா 4 கிராமுக்கு இது டபுள்னா 4 கிராம் தானே. 4 கிராமுக்கு 142 தேவை. 4 கிராமுக்கே 142 கிராம் தேவைப்படுது. அப்போ 100 கிராமுக்கு எவ்வளோ தேவைப்படும்? எவ்வளோ நிறையா தேவைப்படுமா? 4 கிராமுக்கு 142 தேவைப்படுது. இங்கே இருக்கிறதே 100 தான். 4 கிராமுக்கே 142 தேவைன்னா 100 கிராமுக்கு எவ்வளோ அதிகமாக தேவைப்படும். அப்போ எது கம்மியாக இருக்குது? குளோரின் தான் கம்மியாக இருக்குது. இப்போ குளோரின் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா லிமிட்டிங் ரேஜென்ட். இதை கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஹைட்ரஜன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸஸ் ரேஜென்ட்டாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிருங்க. புரியும் நினைக்கிறேன். 2 கிராமுக்கு 71 தேவை. 100க்கு எவ்வளோ தேவைங்கிறத நீங்கள் யோசிக்காதீங்க, அதை விட்டுருங்க. ஜென்ரலாக ஃபேக்டாக யோசிச்சு பாருங்கள். 2க்கு 71னா 4க்கு 142 தேவை. இது டபுள்னா இதுவும் டபுளாக தான் இருக்கும். அப்போ 4 கிராமுக்கு 142 தேவைன்னா 100 கிராமுக்கு எவ்வளவோ அதிகமாக தேவைப்படும். ஆனால் இங்கே 100 தான் இருக்குது. சரிங்களா, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது லிமிட்டிங்கு, இது எக்ஸஸாக இருக்கும். அப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, குளோரின் தான் லிமிட்டிங் கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. ஏன்னா இதில் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிப்பாக இது என்ன ஆகாதுன்னா வர வாய்ப்பே கிடையாது. அடுத்து குளோரின் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எவ்வளோ HClன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதையும் கம்பேர் பண்ணணும். ப்ராடக்ட் கேட்டாலே லிமிட்டிங்கையும் ப்ராடக்ட் தான் கம்பேர் பண்ணணும். இதையும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். ப்ராடக்ட்ஸ் கேட்டாலே லிமிட்டிங்கும் ப்ராடக்ட்ஸும் கம்பேர் பண்ணால் போதும். நல்லா பாருங்கள், 71 கிராமுக்கு 73 கிராம் தேவை. இப்படி தானே இருக்குது. 71 கிராமுக்கு 73 கிராம் தேவை. அப்போ 100 கிராமுக்கு எவ்வளோ தேவைப்படும், அதுதான் கொஸ்டின். இங்கே 100 தானே இருக்குது. 71 கிராமுக்கு 73 தேவை. இது வந்து எடுத்துட்டீங்க. 100க்கு எவ்வளோ தேவை? அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அங்கே கம்பேர் பண்ண முடிஞ்சது டபுள்னு சொல்லிட்டீங்க. இது டபுள்லாம் சொல்ல முடியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 73 × 100 டிவைடட் பை 71 அப்படின்னு வந்துடுமா? இதான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதாவது 71க்கு 73 தேவைன்னா 100க்கு எவ்வளோ தேவை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். சரி, இப்போ டிவைட் பண்ணி பாருங்கள். இது 1 டைம்ஸ் போகும், இங்கே 2, இது 0. அப்போ இங்கே இன்னொரு 0 போடுவீங்க. அப்போ பாயிண்ட்டு 2 டைம்ஸ் போட்டோம். சாரி, 1 பாயிண்ட் வருமா? 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 142 வரும். ரிமைனிங் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் போடுறீங்க, 142 வந்துச்சு. அப்போ ரிமைனிங் வந்து 68, 58. ரிமைனிங் கேன்சல் பண்ணுங்கள். 42ல் 100 போச்சுன்னா எவ்வளோ வரும்? ரிமைனிங் 68 வருமா? அதை எடுத்துட்டீங்க. அப்போ 1.02 இருக்கு. அப்போ 1.02 இன்ட்டு இங்கே ஒரு 100 இருக்கா. அப்போ 100 போட்டிங்கன்னா 102 பாயிண்ட் சம்திங்கில் வரும். நான் ஈஸியாக என்ன பண்ணேன், பார்த்துல ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ 102 பாயிண்ட் ஆன்சர் வர மாதிரி பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா?